2016ஆம் ஆண்டுக்குரிய எம்சிஏக்கு முதலாவது கேள்வியை பார்ப்போம். ஒரு கதிர் துளிப்பாட்டு முதலின் தொழிற்பாட்டினை அளக்க பயன்படுத்தப்படும் எஸ்ஏ அளவு. ஸ்டாண்டர்ட் யூனிட் தெரியும். கதிர் தொழிற்பாட்டினை அளக்க பயன்படுத்தப்படும் அலகு பெக்யூரல். ஸோ பெக்யூரல் முதலாவது ஆன்சர். பெக்யூரலை பிக்யூன்னு தான் நோட் பண்ணுறது. அது முதலாவது ஆன்சர். ஸோ முதலாவதுக்கு ஆன்சர் முதலாவதாக இருக்குது. ஓகே நாங்கள் இப்போ ரெண்டாவது கேள்விக்கு போவோம். ரெண்டாவது கேள்வி ஒரு குறித்த நீள அளவீட்டின் சதவீத வலுவை 1% கீழே பேண வேண்டியுள்ளது. அவ்வளவீட்டு உபகரணத்தின் காரணமாக உள்ள வலு 1 மில்லிமீட்டரின் அளக்கும் நீளம் தான் கேள்வி. அதை 1% கீழே அந்த பெர்சன்டேஜ் எரரை நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ பெர்சன்டேஜ் எரருக்கான ஈக்குவேஷன் അതിൻ്റെ ലീസ്റ്റ് കൗണ്ട് ഓവർ അതിൻ്റെ റീഡിങ് ഇൻറ്റു 100 இருக்க போகுது. அதை நாங்கள் மினிமம் 1%, அதையும் விட குறைவாக நாங்கள் வச்சுக்கிட்டோம். ஸோ நாங்கள் 1% இருக்கையில் என்ன மாதிரின்னு பார்த்துட்டு நாங்கள் எந்த ரீடிங்லையும் இல்லை அதோட மினிமமாக இருக்கும். ஸோ அதையும் விட கூட அளவு எடுத்தால் ஓகே தான் இருக்கும். 1% விட குறைவாக தான் இருக்கும் பெர்சன்டேஜில். ஸோ அந்த ரீடிங், அந்த மினிமம் ரீடிங்கை நாங்கள் காண போகிறோம். ஸோ லீஸ்ட் கவுண்ட் 1 மில்லிமீட்டர்னு சொல்லியிருக்கு. அப்போ ரீடிங் தான் கேள்வி இன்ட்டு 100. ஸோ ரீடிங் 100 மில்லிமீட்டர்ஸ் வரும். ஆனால் விடையில் எப்படி இருக்குன்னா எல்லாமே சென்டிமீட்டர்ஸில் இருக்குது. ஸோ சென்டிமீட்டர் மில்லிமீட்டர்லாம் மாறி இருக்குது. ஸோ இங்கே 100 மில்லிமீட்டர்னால் அது 10 சென்டிமீட்டர். ஸோ 10 சென்டிமீட்டர் எடுத்தால் சரியாக 1%ஆன 0 வரும். ஸோ 10%ஐயும் விட நாங்கள் கூட 0 வரும். ஏன்னா இங்கே இதில் கீழே இருக்குது. ஸோ அதையும் விட கூட 0 கூட ரீடிங் எடுத்தால் தான் இந்த பெர்சன்டேஜர் இன்னுமே குறையும். ஸோ 1% கீழே தான் நாங்கள் அந்த பெர்சன்டேஜரை வச்சுருக்கணும். ஸோ 10 சென்டிமீட்டரையும் விட கூடுதலான வாசிப்பை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஸோ அதுக்கு விடை மூன்றாவதாக இருக்கும். 10 சென்டிமீட்டரிலும் கூடுதலாக இருக்க வேண்டும் வாசிப்பு. ஓகே நாங்கள் இப்போ மூன்றாவது கேள்விக்கு போவோம். மூன்றாவது கேள்வி நீரின் கொதிநிலையும் பனிக்கட்டியின் உருகுநிலையும் பயன்படுத்தி ஒரு சீரான துளை ஆரை உள்ள ஒரு குறித்த கண்ணாடிகள் திரவ வெப்பமானி தரங்கணிக்கப்பட்டுள்ளது. பின்வரும் இயல்புகளில் இவ்வெப்பமானியில் பயன்படுத்தப்படும் ஒரு வெப்பமான திரவம் கொண்டிருக்க வேண்டிய மிகவும் அத்தியாவசியமான இயல்பு எது? ஒரு வெப்பமானி அதாவது அதன் நீரின் கொதிநிலை அந்த மினிமம் பாயிண்ட் மேக்ஸிமம் பாயிண்ட் நீரின் கொதிநிலை அதாவது 100 டிகிரி செல்சியஸ் அண்ட் மினிமம் பாயிண்ட் 100 C. இப்படியான ஒரு கண்ணாடியில் திரவ வெப்பமானி கொண்டிருக்க வேண்டிய மிகவும் அத்தியாவசியமான இயல்பு என்னென்னு தான் கேட்டிருக்கு. இதில் நாங்கள் விடைகளை செக் பண்ணால் தான் நாங்கள் விடையை எதுன்னு செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ விடைகளை பார்த்தா உயர் கனவளவு விரிகத்திறன் கட்டாயம் இருக்கத்தான் வேணும். ஆனால் அப்போ தான் நாங்கள் உணர்தன் கூடுதலாக நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் அது இந்த கேள்விக்கு அந்த 100 டிகிரி செல்சியஸுக்கும் 0 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்ட அந்த பாயிண்ட்ஸை வச்சு நாங்கள் கால்குலேட் பண்ணணும்னா இது தேவையோண்டா அது இது முக்கியமாக தேவையோண்டா அது இல்லை. ஆனால் உயர்கனவுல விரிகத்திறன் கட்டாயம் இருக்கணும். ஆனால் இதுக்கு இல்லை. அடுத்து சீரான கனவுல விரிவு இது கட்டாயம் தேவையில்லை. இப்போ 100 டிகிரி செல்சியஸுக்கும் 0க்கும் இடையில் நாங்கள் அந்த பாயிண்ட்ஸை வச்சுட்டு அதை நாங்கள் பிரித்து தான் ஈக்குவல் இன்டர்வல்ஸை பிரித்து தான் நாங்கள் இந்த வெப்பமானியை தரங்கணிக்க போகிறோம். ஸோ சீரான கனவுல விரிகத்திறன் கட்டாயம் இருக்கணும். ஸோ இதுக்கு பட்டு இது கட்டாயம் இருக்கணும். பிறகு நாங்கள் அடுத்தடுத்த விடையும் பார்ப்போம். அதில் இது மோஸ்ட் சூட்டபுளாக இருக்கும். அதை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். உயர் வெப்ப கடத்தாறு இருக்கத்தான் வேணும். ஆனால் அதையும் விட சீரான கனவுல விரிகத்திறன் கட்டாயம் இருக்கணும். ஸோ நாங்கள் அந்த விடையிலேயே இருப்போம். அது தாழ்வு தன்வெப்ப கொள்ளளவு அதுவுமே கட்டாயம் இருக்கணும். ஆனால் அதையும் விட முக்கியமானது நாங்கள் 2 இன்டர்வல்ஸை வச்சு தரங்கணி கேட்கல. தாழ் தன்வெப்ப கொள்ளளவையும் விட எங்களுக்கு முக்கியமாக தேவை இருந்தால் சீரான விரிவு. அடுத்து தாளாவியம் வேணும். ஆனால் அதையும் விட எங்களுக்கு சீரான கனோட விரிகை வேணும். என்றபடியாக நாங்கள் இதுக்கு விடையாக இதை சூஸ் பண்ண போகிறோம்னா 2வது சூஸ் பண்ண போகிறோம். நாங்கள் இப்போ 4வது கேள்விக்கு போவோம். நாங்கள் இப்போ 4வது கேள்வி பார்ப்போம். மின்காந்த அலைகள் பற்றி பின்வரும் கூற்றுக்களில் எது உண்மையானது அன்று?
அதாவது வந்து எது பொய்யானது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நாங்கள் கூற்றுகளை முதல்ல வாசிப்போம். முதலாவது வந்து மின்காந்த காந்த புலங்களின் திசைகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவைன்னு சொல்லுது. அதான மின்காந்த அலையின் வரவிலக்கணும். ஸோ இந்த கூற்று வந்து சரி, ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக இருக்கணும். ஓகே. கதிர் செலுத்துகை ஊடகத்தில் சார்ந்திருப்பது இல்லையா? அதாவது செலுத்துகை ஊடகத்தில் வந்து கதிர் சார்ந்திருப்பது இல்லையன்றது வந்து இப்படி ஏனென்றாங்க மீடியம் மாற மின்காந்த அலைகளின் கதி வந்து மாறிக்கொண்டிருக்க போகுது. ஸோ சார்ந்திருப்பது இல்லை என்றது வந்து பிழை என்றாலும் நாங்கள் ஒரு அடுத்தடுத்த விடைகளை வந்து ஒரு செக் பண்ணுவோம். செலுத்துகைக்கு ஒரு திரவிய ஊடகம் கட்டாயம் தேவைப்படுவது இல்லை. ஓகே, தேவைப்படவில்லை. இந்த வேக்யூமிலேயே வந்து லைட் ரேஸ் எல்லாம் ட்ராவல் ஆகி வருது தாங்க. ஓகே, அப்போ வந்து தேவையில்லை என்றது வந்து சரியா இருக்க போகுது. அலையின் செலுத்துகை திசையானது காந்த புலங்களின் திசைக்கு செங்குத்தானது. அதுவுமே வந்து சரிதானே. மின்புலத்திற்கும் காந்த புலத்திற்கும் செங்குத்தான் தான் மின்காந்த அலையின் திசை இருக்க போகுது. ஸோ அந்த விடை வந்து சரியா இருக்க போகுது. ஓகே. அடுத்த 5வது ஆன்சர் வந்து இரு ஊடகங்களுக்கும் இடையேயான வரைபாட்டில் தெரிப்பது. 2 ஊடகங்களுக்கு இடையான வரைபாட்டில் வந்து அது தெரிக்கலாம் தானே. ஸோ அந்த கூற்றுமை வந்து சரியா இருக்க போகுது. ஸோ விடை வந்து எப்படி இதாக இருக்க போகுதுன்னா 2ஆவதாக இருக்க போகுது. ஓகே. இப்போ நாங்கள் 5வது கேள்விக்கு போவோம். 5வது கேள்வி வந்து மாணவன் ஒருவன் ஒரு அழுத்தமானி கம்பியின் வோல்ட்டளவு உணர்திறனை அதிகரிக்க செய்வதற்கு ABC எனும் பின்வரும் 3 முறைகளை தெரிவித்துள்ளார். ஒன்று வந்து கம்பியின் நீளத்தை அதிகரிச்சுதல், அடுத்து வந்து கம்பியுடன் தொடராக ஒரு தடையினை தொடுத்தல், அடுத்து வந்து கம்பிக்கு குறுக்கே பிரயோகிக்கப்படும் வோல்ட்டளவை அதிகரிக்க செய்தல். இந்த 3 முறைகள்லையும் வந்து எந்த முறை வந்து சரியானதோ பிழையானதோ அதைத்தான் கேட்டிருக்கணும். ஓகே, அதைத்தான் நாங்கள் இப்போ வாசித்து அதை வந்து எந்த விடைன்றதை நாங்கள் எடுத்துக்கொள்ள போகிறோம். ஓகே. இதில் கூற்றை பார்த்தோம்னா கம்பியின் நீளத்தை அதிகரிக்க செய்தலன்னு தான் வரப்போகுது. கம்பியின் நீளத்தை அதிகரிக்க செய்தல் எப்படி இருப்போம்னா ஒரு குறைத்த ஓட்டுளவுக்கான கம்பியின் நீளத்தை அதிகரிக்கும் போது, அதாவது வந்து ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு ஓட்டுளவு தான் நாங்கள் வச்சுருப்போம். அதுக்குள்ளே வந்து கம்பியின் நீளத்தை வந்து அதிகரிக்க செய்யும் போது வந்து ஓரளவு நீளத்தில் வந்து அதில் விழுகிற வோல்டேஜ் வந்து கூடும். ஸோ அதால் வந்து உணர்திறன் வந்து கூடும். ஏன்னா அதுதான் உணர்திறனாக இருக்க போகுது. ஓரளவு நீளத்தில் எவ்வளவு ஓட்டுளவு விழுதுன்றதால் உணர்திறனாக இருக்க போகுது. ஸோ அது வந்து கூற்று வந்து சரியாக இருக்க போகுது. ஸோ கூற்று பிழையண்ட எல்லாமே வந்து பிழை. 3வது ஆன்சர் வந்து பிழையண்ட. ஓகே. அடுத்து வந்து கம்பியுடன் தொடராக ஒரு தடையினை தொடுத்தல். கம்பியுடன் வந்து தொடராக ஒரு தடையை தொடுத்த நடக்கும். கம்பி தொடராக தொடுக்கைகளை வந்து கம்பியோட வந்து தொடராக ஒரு தடையை தொடுக்கைகளை வந்து இதுக்குள்ள வந்து தடையில் ஒரு வோல்ட்டளவு விழுகிறபடியாக கம்பியில் விழுகிற வோல்ட்டளவு வந்து இன்னுமே குறைக்கப்படும். ஸோ கம்பியில் விழுகிற வோல்ட்டளவு இன்னும் குறைக்கப்படும். ஸோ ஓரளவு முதல்ல இருந்ததையும் விட இப்போ இருந்தது வந்து என்ன செய்ய போகுது, நீளம் வந்து சேமாக இருக்க போது வோல்ட்டளவு குறைகிறபடியாக ஓரளவு நீளத்தில் விழுகிற வோல்ட்டளவு வந்து இங்கேயுமே வந்து கூட போகுது. ஸோ பி கூற்றுமே வந்து சரியாக இருக்க போகுது. ஓகே. அடுத்து வந்து சி கூற்று வந்து கம்பிக்கு குறுக்கே பிரயோகிக்கப்படும் வோல்ட்டளவை அதிகரிச்சுதான். கம்பிக்கு குறுக்கே பிரயோகிக்கப்படும் வோல்ட்டளவை அதிகரிச்சுதான் என்ன நடக்கும், ஓரளவு நீளத்தில் விழுகிற வோல்ட்டளவு வந்து கூடும். ஸோ ஓரளவு நீளத்தில் விழுகிற வோல்ட்டளவு கூடுதுன்னா அங்கே வந்து உணர்திறன் குறைவாக இருக்க போகுது. ஓகே. ஸோ 3 கூற்றுகளில் வந்து சரி A-B சரியானது. ஸோ எத்தனையாவது ஆன்சராக இருக்க போகுது, 2வது ஆன்சராக இருக்க போகுது. ஓகே. இப்போ 6வது கேள்விக்கு போகும். 6வது கேள்வி வந்து ஒரு குறித்த நிலைமாற்றியின் முதன்மை சுற்றில் 360 சுற்றுகளும் முறுக்குகளும் துணைச்சுழலில் வந்து 30 முறுக்குகளும் உள்ளன. இந்நிலைமாற்றியை பயன்படுத்தி பின்வரும் வோல்ட்டளவு மாற்றல்களில் இது செய்யப்படுகிறது. ஓகே. இந்த வோல்ட்டளவு மாற்றத்தில் வந்து இதை நாங்கள் செய்யலாமா? 240 வோல்ட் ஆழ்ஓட்ட ஓட்டளவு இருந்து 12 வோல்ட் நீரோட்ட ஓட்டளவு வந்தால் பிழை. ஏன்னா நாங்கள் டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து நிலை மாற்றுறது வந்து ஆடலோட்டத்திலேருந்து ஆடலோட்டம் அதான் வரும். ஸோ நீரோட்டம் வந்தால் அது வந்து பிழையாக இருக்குது. அடுத்தது வந்து இங்கே 240 இருந்து 2880 இருக்குது. ஓகே. இங்கே வந்து முதன்மை சுற்றில் வந்து முறுக்குகள் கூட, துணை சுற்றில் வந்து முறுக்குகள் குறைவு. ஸோ இது வந்து ஸ்டெப் டவுன் டிரான்சிஸ்டர். ஆனால் இங்கே வந்து வோல்டேஜ் வந்து ஸ்டெப் அப்பாக இருக்குது. ஸோ கூடி இருக்குது. ஆனால் இதுவும் வந்து விடையாக வராது. ஓகே. இந்த 240 2880 போயிருக்கு. ஸோ இந்த விடையும் வராது. அடுத்து வந்து 3வது விடை வந்து 240 நீரோட்ட ஓட்டம். ஸோ நீரோட்டம்னா நாங்கள் டிரெக்டாகவே போல ஓடலாம். ஸோ அடுத்த 4வது ஆன்சருக்கு வரும். 4வது வந்து 240
வோல்ட் ஆடலோட்ட வோல்ட்டில் வந்து 20 வோல்ட் ஆடலோட்ட வோல்ட் வரும். ஸோ ரெண்டுமே வந்து ஆடலோட்டம்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி வந்து இங்கேயுமே ஸ்டெப் டவுன் ஆகிருக்கு. ஏன்னா 240லேருந்து 20 வோல்ட்ஸுக்கு போயிருக்கு. ஸோ இது வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்றாலும் நாங்கள் ஒரு ஈக்குவேஷனில் போட்டு செக் பண்ணணும். சப்போஸ் 5வது வெராட்டி நாங்கள் இதையே வந்து போட்டு விடலாம். ஸோ 5வது ஒரு வாசிச்சுட்டு வருவோம். இந்த முதல் 3 விடையுமே வந்து பிள்ளையாக இருக்குது. ஸோ 5வது வந்து 240 வோல்ட் நீரோட்டம்னாலே இதுக்குள்ள தானே. ஸோ 5வது ஆன்சர் அதாவது 4வது மாதிரி இன்னொருக்கா செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ என்பிஓவா என்எஸ் வந்து விபிஓவா விஎஸ்ஆ இருக்க போகுது. ஸோ 360 வந்து 12 இருக்க போகுது. வி ப்ரைமரி எவ்வளவு 240. ஸோ வி செகண்டரி வந்து 20 வோல்ட்ஸாக இருக்க போகுது. ஸோ 4வது ஆன்சர் வந்து சரியாக இருக்க போகுது. ஓகே, இப்போ நாங்கள் 7வது கேள்விக்கு போவோம். 7வது கேள்வி வந்து பின்வரும் அகத்தடையின் தொகுதிகளை தரப்பட்டுள்ள சுற்றில் உள்ள ஓட்டம் ஐயையும் 1 கிலோவும் தடைக்கு குறுக்கே உள்ள வோல்ட் அளவையும் அளப்பதற்கு தரப்பட்டுள்ள அம்பியர் மானியிலும் வோல்ட் மானியிலும் இருக்க வேண்டிய மிக சிறந்த அகத்தடைகளின் தொகுதி தான் கேட்டிருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் என்னென்னா ஒரு அம்பியர் மானி சரியான வாசிப்பை காட்டணும்னா அந்த தடையை வந்து சர்க்கியூட்டில் இருந்த தடையை கம்பேர் பண்ணும்போது வந்து சின்ன இருக்கணும். அதே மாதிரி ஒரு வோல்ட் மானி சரியான வாசிப்பை காட்டணும்னா வந்து அதுக்கு பரலாக தொடுத்திருக்கிற ஒரு இந்த வோல்ட் மீட்டர் வந்து நாங்கள் பரலாக தான் தொடுக்க போகிறோம். ஸோ அந்த பரலாக தொடுக்கிற அந்த தடையை விட மிக உயர்வாக இருக்கணும். ஸோ இது ரெண்டு தான் நாங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம். அதன் வேல்யூ வந்து எங்களுக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ அப்படி பார்த்தா வந்து நாங்கள் என்ன செய்யணும்னா இங்கே 1 கிலோவும் இருக்குது. ஸோ விடைகளில் வந்து 1 கிலோவும் வந்தால் அது வந்து மிகச்சரியான வாசிப்பை எடுக்காது. அதையும் விட சின்னனான வோல்ட்மானியின் அகத்தடை வந்து சின்னனாக இருந்தாலுமே வந்து அதுவுமே வந்து வாசிப்பை வந்து சரியாக தராது. ஸோ 1 கிலோவும் இல்லை, 20 ஓம் இல்லை, 50 ஓமும் இல்லை. ஏன்னா அதையும் விட சின்னதாக இருக்குது. ஸோ பாசிபிளானது வந்து 5 கிலோவும் இந்த 2மே வந்து 5 கிலோ. ஸோ அதையும் நாங்கள் என்னென்னு பார்க்கணும் அப்படின்னா அம்பியர்மான இந்த தடையை வந்து மற்றது இந்த தடையை விட வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து மிக சின்னனாக இருக்கணும். ஸோ 20ஐயும் விட சின்னனை வந்து இங்கே வந்து 20 இந்த 2 விட தான் வரப்போகுது, 1 அல்லது 4. ஆனால் அந்த 2லேயும் வந்து அம்பியர்மானியில் 1ல் வந்து 20 ஓம் சொல்லியிருக்கு. ஸோ 20 ஓம் வந்தால் வந்து அம்பியர்மானி வந்து ஓரளவு கூட சரியான வாசிப்பை காட்டாது. ஆனால் 1 ஓம் வந்தால் ஓகே, அதை வந்து அப்ராக்சிமேட்லி அதன் ரீடிங்க்கு கிட்ட வரும். ஸோ இதில் நாங்கள் சரியாக இருக்க தொகுதி வந்து இதுவுமே வராது, 4வது விடையும் வராது. ஸோ 1வது தான் சரியாக இருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் 8வது கேள்விக்கு போவோம். ஓகே, நாங்கள் 8வது கேள்வி பார்ப்போம். பின்வருவற்றுள் எது பரப்பளவையின் ஒரு விளைவு அல்ல? ஸோ 5 விடைகளையும் பார்த்துட்டு இது பரப்பளவையின் விளைவு அல்ல என்பது நாங்கள் கொடுப்போம். ஓகே, முதலாவது வந்து கோள நீர் சிறுதுளைகள் உண்டாது. ஏன் கோள நீர் சிறுதுளைகள் உண்டாதுன்னு பார்ப்போம். ஓகே, ஒரு பொருள் வந்து எப்போவுமே தன் எனர்ஜி வந்து குறைவாக வச்சுக்க தான் பார்க்கும். உதாரணத்துக்கு வந்து ஒரு பொருளை மேலேருந்து போட்டால் அது இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜியை வந்து எப்போவுமே குறைவாக வச்சுக்க தான் பார்க்கலாம். அதான் வந்து அதில் பொட்டென்ஷியல் வர படிப்படியாக வந்து குறைச்சி கொண்டு வருது. அதே மாதிரி ஒரு தண்ணியை வந்து மேலேருந்து ஊற்றினாலும் கெடுதான் வரும், ஒரு பொருளை மேலேருந்து போட்டாலும் வந்து கெடுதான் வரும். அதே மாதிரி அது வந்து கோலமாக உருவாகிறது, அது வந்து உண்மையாகவே கோலமாக தான் வரப்போகுது. அதுக்கான காரணம் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஒளியுமின்ற மிக குறைஞ்ச சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஸ்பியர் தான், அதாவது வந்து ஒரு கோலம் தான். எப்படி அது இந்த சர்ஃபேஸ் எனர்ஜியை வந்து குறையாக வச்சிருக்கிறது பார்க்குறோம். அதை வந்து சர்ஃபேஸ் ஏரியாவை குறைச்சி அந்த சர்ஃபேஸ் எனர்ஜியை வந்து மேற்பரப்பு சக்தியை வந்து குறைவாக வச்சுக்க தான் ஒரு பொருள் விரும்பும். ஸோ இது வந்து மேற்பரப்பு விளைவியால் வர ஒரு விளைவு. ஸோ முதலாவது ஆன்சர் வந்து வராது. ஓகே, அடுத்து வந்து நீரின் மயத்துளை எழுப்பம் வந்து அது வெளிப்படையாக தெரியும். அது வந்து நீரின் பரப்பளவையில் தான். ஏன்னா அந்த ரெண்டு படைகள், அதாவது வந்து கிளாஸோ இல்லை சம்திங், ஏதாவது அந்த தொடைகளுக்கு மேற்பரப்பில் வந்து அந்த நீர் வந்து ஒரு தொடையை கொண்டு தான் வச்சு அதை மேலே ஏற பார்க்குது. ஸோ அது வந்து வராது. அதே மாதிரி நீரின் மேற்பரப்பில் வந்து பூச்சிகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து பரப்பளவை தான். ஸோ பரப்பளவையால் மேல் நோக்கி வர விசை வந்து நீரின் அந்த பூச்சி நிறைக்கு சமனாக இருக்கும் பட்சத்தில் வந்து அது வந்து இப்போ இந்த பூச்சி வந்து நீரில் மிதக்குது. ஸோ அந்த ஆன்சர் வராது. அடுத்து வந்து சவர்க்கார குமணியின் உள்ளே இருக்கும் மீகமுக்கம், அதுவும் வந்து பரப்பளவையால் தான் நடக்குது. ஸோ அந்த ஆன்சரை வந்து வராது. அடுத்து வந்து நீர் மேற்பரப்பிலிருந்து நீர் மூலக்கூறுகள் தப்பிச்செல்லல், அதை வந்து ஆவியாது. ஸோ அதுக்கும் பரப்பளவுக்கும் வந்து சம்பந்தமே இல்லை. ஏன்னா அது வந்து வேறொரு பொருள் தொடுகையில் இருக்கும்போது பரப்பளவை வந்து நம்ம கதைக்கலாம். ஸோ அதுலேருந்து அது ஆவியாக செல்றதுக்கும் பரப்பளவைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ஸோ ஆன்சர் வந்து
5வது ஆன்சர். ஓகே, நாங்கள் இப்போ 9வது கேள்வி பார்ப்போம். ஒரு ஈர்த்த அலை மீது நின்ற அலை பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. சக்தி இடைவெளியே செலுத்தப்படுவதில்லை. அது சரிதான், சக்தி இடைவெளியே செலுத்தப்படுவதில்லை. ஒரு கனவின் தானம் நேரத்துடன் மாறுவதில்லை. ஒரு நின்ற அலையில் கனவும் முரண்கனவும் ஒரே இடத்துல இருக்க போகுது. ஸோ அது நேரத்துடன் மாறுவதில்லை என்பது சரி. ஓகே, அடுத்து இலையில் உள்ள ஒவ்வொரு துணிக்கையினாலும் அடையப்படும் உயர்ந்தபட்ச இடப்பெயர்ச்சி இலைவழியில் உள்ள அதன் தானத்தை சார்ந்ததான். இங்கே என்னென்னா அந்த இலையில் எந்த தானத்தில் இருக்கோ அந்த தானத்தை பொறுத்து தான் அந்த இடப்பெயர்ச்சி தீர்மானிக்கப்படும். அது சரிதான். ஏன்னா கனவுல இருந்தால் அதில் இடப்பெயர்ச்சி 0வாக இருக்கும். அது அதே மாதிரி அந்த முரண்கனவில் இருந்தாங்கன்னா அதில் இடப்பெயர்ச்சி மேக்சிமமாக இருக்க போகுது, உயர்வாக இருக்க போகுது. ஸோ அதன் தானத்தை பொறுத்து தான் அந்த இடப்பெயர்ச்சி தீர்மானிக்கப்படும் என்பது இங்கே சரி. அடுத்து அப்போ 3 கூற்றுமே சரி. ஸோ விடை 5வது விடையாக இருக்க போகுது. அடுத்து 10வது கேள்விக்கு வரும். தரப்பட்டுள்ள மெய்நிலை அட்டவணைக்கு ஏற்ப பின்வரும் இந்த படலை அல்லது படலைகள் தொழிற்படுகின்றன. ஓகே, அதில் ஏ இன்புட் கொடுக்கல, ஏ 0 இருக்கல, F 1 இருக்குது. அண்ட் ஏ 1 இருக்கு, F 0 இருக்குது. டிரெக்டாகவே தெரியுது என்னென்னா இது நாட் கேட் அண்டு. ஸோ வேறையும் ஏதாவது கேட் வருமோன்னு பார்க்குறதுக்கு தான் கேள்வி. அதாவது Q அண்ட் ஆரில் பி வேறு மீனா அது பார்க்கவே தெரியுது நாட் கேட் அண்டு. ஸோ Q அல்லது ஆரில் இதாவது வருமோன்னு பார்த்து ஸோ அதை நாங்கள் டிசைட் பண்ணுவோம். ஸோ ஏ 0வாக இருக்கீங்களா, ஏ 0வாக இருக்கீங்களா, அண்ட் என்ன 0வாக இருக்க போகுது, 0 and 5 இருக்கீங்க 0வாக இருக்க போகுது. ஆனால் இங்கே 5 சொல்லியிருக்கு. ஸோ இந்த Q வராது. அடுத்து ஆரை பார்த்தோம்னா எக்ஸ் ஓராக இருக்க போகுது. ஓகே, அப்போ ஏக்கு 0வாக கொடுத்தா இங்கே எஃப் இப்படி வருது 5 வரும். ஸோ 5 மீன்ஸ் அது 1 தானே. அதே மாதிரி ஏக்கு 1 இருக்கும்போது எஃப்க்கு 0 வரப்போகுது. ஏன்னா இது எக்ஸ் ஓர் கேட். ரெண்டுமே ஒரே பெருமானம், ரெண்டுமே ஒரே பெருமானம் இருந்தால் அங்கே 0 வரும். ரெண்டுமே வேறு வேறு பெருமானங்களாக இருந்தால் அங்கே 1 வரும். ஸோ சரியான விடை Q வராது. ஸோ P and R. ஸோ 4வது விடை. அடுத்து நாங்கள் 11வது கேள்வி போவோம். 11வது கேள்வியில் டிரான்சிஸ்டரை தகுந்தவாறு தொழிற்படுத்தி ஒரு பொருத்தமான ஓட்டத்தை பெறுவதற்கு காட்டப்பட்டுள்ள சந்திகளுக்கு குறுக்கே பிரிவைக்கப்பட வேண்டிய அழுத்த வித்தியாசத்தின் முனைவுத்தன்மைகளை காட்டப்பட்டுள்ள எந்த உரு அல்லது உருக்கள் சரியாக காட்டுகின்றது. முதலாவது ஏ அப்படின்னா இங்கே என்பிஎன் டிரான்சிஸ்டர், இது என்பிஎன் டிரான்சிஸ்டர் இன்புட்டுக்கும் முன்முகக்கோடலும் அவுட்புட்டுக்கு பின்முகக்கோடலும் இணைக்கப்பட வேண்டும். ஸோ இது சரியாக தான் இணைச்சிருக்கு. ஏ என்னது சரியாக இருக்கப்படுது. பி பிஎன்பி டிரான்சிஸ்டர், ஏன்னா எமிட்டர்லேருந்து பேஸுக்கு கரண்ட் போகுது. ஸோ பிஎன்பிக்கு என்பிஎன் மற்ற மாதிரி இணைக்கணும். ஸோ இது பிள்ளையாக இருக்க போகுது. அடுத்து எஃப்இடி டிரான்சிஸ்டர் மாதிரி இருக்குது. ஆனால் அதில் கதவம் மற்றும் வழி இரண்டிலும் அம்புக்குறி இருக்கணும். ஸோ அதை நாங்கள் சொல்ல இயலாது. ஸோ இதில் நாங்கள் ஷுவர் பண்ணி சொல்லக்கூடியது இ மட்டும்தான். ஸோ விடை இ மட்டும். அடுத்து நாங்கள் 12வது கேள்விக்கு போவோம். இப்போ 12வது கேள்விக்கு போவோம். ஒருவரின் உடல் வெப்பநிலை 35°C இருக்கும்போது உடலிலிருந்து காணப்படும் கதிர்பின் உச்ச அலைநீளம் 9.4 மைக்ரோமீட்டரில் நடைபெறுகின்றது. அவருடைய உடல் வெப்பநிலை 39°C அதிகரித்தால் உச்ச அலைநீளம் யார்? இது என்ன எம்டா இன்ட்டு டி கான்ஸ்டண்டாக இருக்க போகுது. லெம்டா எவ்வளோ இருக்க போகுது 9.4 மைக்ரோமீட்டர் இன்ட்டு டெம்பரேச்சர் எவ்வளோ 35 இல்லை, நாங்கள் 273 அதை கூட்டுவோம். ஸோ 273 கூட்டினா 35 273 308 அது கான்ஸ்டண்டாக இருக்க போகுது. ஸோ அதை நாங்கள் காணக்கூடிய லெம்டா இன்ட்டு 94 கூட்டினா அவ்வளவு 312 வரப்போகுது. ஸோ லெம்டா எப்படி வரப்போகுதுன்னா 9.4 மைக்ரோ இன்ட்டு 308/312. ஸோ 9.4 மைக்ரோ இன்ட்டு இதை நாங்கள் இனிமேல் சுருக்கினா கீழே 77 வரும், கீழே 78 வரும். ஸோ இந்த ஆன்சர் இருக்கிறது எத்தனையாவது விடை? 3வது விடை. ஸோ விடை 3வது. இப்போ நாங்கள் 13வது கேள்விக்கு போவோம். ஒரு இயங்கும் ஜெட் விமானம் 150 டெசிபல் என்னும் ஓர் உயர்ந்தபட்ச ஒளிச்செறிவு மட்டத்தை உருவாக்கலாம். கேட்டலுக்கான தொடக்க மட்டத்தில் உள்ள ஒளிச்செறிவு மட்டம் 10⁻12 பேட்மீட்டர் -2 இருக்க ஜெட் விமானத்தால் உருவாக்கப்படும் ஒளியின் உயர்ந்தபட்ச செறிவு தான் கட்டுருக்கு. ஓகே, இது என்ன டைரெக்டாக ஈக்குவேஷனில் போட்டுருக்கு. பீட்டா இஸ் ஈக்குவல் டு 10 log I over இது எவ்வளோ கேட்டலின் மீடு 10⁻12.
So 150 is equal to 10 log I over 10 to the power minus 2. So 15 is equal to log I over 10 to the power minus 12. So I எப்படி வரும்? இது வந்து 10 in the power போனால் 10 to the power 3 என்று வரும். So 1000 watt meter minus 2. இது இந்த விடயத்துலையும் அதான் இருக்குது. 5வது வகை. ஓகே, ஸோ இப்போ நாங்கள் 14வது கேள்விக்கு போவோம். 14வது கேள்வி என்னென்னா, ஒரு அசையாத ஏரியின் மேற்பரப்பு மேலே காற்று வீசும்போது ஒருவர் காட்டப்பட்டுள்ளவாறு நீரில் மிதக்கும் ஒரு ஆகாய தாமரை கொத்து வேகம் வியுடன் காற்றின் திசையில் இயங்குவதாக காணப்படுகின்றது. பின்வரும் வி பற்றிய கூற்றுக்களை கருதுக. வியின் பெருமனானது வளிமூலக்கூறுகளிலிருந்து கொத்துக்கு உந்தம் இடமாற்றப்படும் வீதத்தை சார்ந்ததா. இங்கே என்ன, அங்க வந்து வளிமூலக்கூறுகள் இந்த ஆகாய தாமரையில மோதி அதில் உந்தம் இடமாற்றப்படுவதால் தான் இந்த தாமரை நகரப்போகுது. அதை இந்த தாமரை நகரில் அங்கேயுமே நீர்லேயுமே ஒரு உராய்வு இருக்குன்னு தானே. ஸோ அதுவுமே தாக்கி அந்த விளைகளாக தான் அந்த வி நகருது. ஸோ அந்த வி இடமாற்றப்படும் உந்தத்தை சார்ந்தது சரியா இருக்கப்போகுது. அடுத்தது வியின் பெருமனானது நீரின் பிசுக்குமே சார்ந்தது. அது சரிதானே. எந்த ஒரு பொருளுமே எந்த ஒரு பொருளும் நீரில் மிதக்கும் போது நீரில் இருக்கும்போது அங்கே அசையும் போது பிசுக்குமை விசை தாக்கும். ஸோ அந்த பிசுக்குமை விசை இல்லாட்டி இது தொடர்ந்துமே வேகம், அதாவது அங்கே காற்று வீசுகிறபடியாக தொடர்ந்துமே உந்த மாற்றம் கூடி அந்த வேகம் கூடிக்கொண்டே போகும். ஆனால் இங்கே மாறாத வேகத்தில் சீரான கதியோட இயங்குது, சீரான வேகத்தோட இயங்குதுன்றபடியாக இங்கே பிசுக்குமை விசை இருக்குது. ஸோ அந்த வீண் பெருமன் பிசுக்குமை விசை சார்ந்திருக்கு. ஓகே நாங்கள் சீக்கிரம் பார்க்கலாம். வீண் பெருமனானது கொத்தின் திணிவை சார்ந்துள்ளது. அது சரிதானே. ஏன்னா கொத்தின் திணிவு மாற அது இந்த வீண் பெருமனம் மாறிக்கொண்டிருக்கும். உதாரணத்துக்கு நாங்கள் ரெண்டுலேயுமே சேம் ஃபோர்ஸ் சொல்லப்பட போது இந்த ஒரு கண்ட்ரோல் எக்ஸ்பெரிமெண்ட் செய்வோம். ஸோ ரெண்டுமே வால்யூம் சமனாக இருக்குது. ரெண்டுக்குமே டென்சிட்டி டிஃப்ரெண்ட் வைங்க, அந்த எஃபெக்டிவ் டென்சிட்டி. ஸோ ரெண்டுமே சர்ஃபேஸ் ஏரியா ரெண்டுலேயும் அந்த வலையை மோத போகுது. ரெண்டுக்குமே திணிவு வித்தியாசமாக இருக்க போதுன்னா ரெண்டின் வேகம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ அதன் திணிவில் தங்கி இருக்குது. ஸோ அந்த திணிவை சார்ந்ததுன்றது சரியான கூற்று. ஸோ மூன்றுமே சரியான கூற்று ஏபிசி எல்லாமே சரி. விடை 5வது விடை. அடுத்து நாங்கள் 15வது கேள்விக்கு போவோம். 15வது கேள்வி வலையில் நீக்குத்தாக விழும் ஒரு பொருள் 4 துண்டுகளாக சடுதியாக வெடிக்கின்றது. பின்வரும் வரிப்படங்களில் இது வெடிப்புக்கு உடனடியாக பின்னர் துண்டுகளின் இயக்கத்தின் இயல்தக திசைகளை காட்டுகின்றது. வெடிப்புக்கு பிறகு இது இயல்தக திசைகளை காட்டுது. ஏதாவது வெடிச்சா பிறகு, அதாவது நிலைக்குத்தா கீழே விழுது, வெடிச்சா பிறகு அதன் உந்தங்களோட விலையில் கீழே இருந்தால் ஓகே தானே. ஸோ முதலாவது பார்த்தோம்னா இங்கே இங்கால 2 திசை போகுது. ஸோ இங்கால விலையில் இருக்க சான்ஸ் இருக்குது. இங்கே தான் விலையில் இருக்குது. மேலே போகிறது கீழே போகிறதுங்களுக்கு பிரச்சனை இல்லை. நிலைக்குத்தா கீழே விழுந்தா ஓகே. ஸோ அந்த முதலாவது வராது. அடுத்ததுமே இங்கால திசையில் ஒரு விலையில் இருக்குது. ஸோ இங்கால ஒரு திணை போகுதுன்றா இங்கால ஏதாவது ஒரு கூறு பேலன்ஸ் பண்ணினா தான் அது சரியாக இருக்குது. ஸோ இதுவே வராது. மூன்றாவது ஓகே, அது பேலன்ஸ் பண்ணலாம். ஆனால் அது நிலைக்குத்தா கீழே இல்லை விழுது. ஸோ அதோட விலையில் நிலைக்குத்தா கட்டாயம் கீழே தான் இருக்கும். ஸோ இது வராது. அடுத்தது 1-2க்கு சொன்ன ரீசன்னா இங்கால ஒரு கம்போனன்ட் இருந்தால் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இங்கால ஒரு கம்போனன்ட் இருக்கத்தான் வேணும். ஸோ 4வது வராது. 5வது ஓகே, இரண்டா இங்கே இருக்குது அதுன்ற கம்போனன்ட்ஸ் பேலன்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இங்கேயும் இது ஒன்று இருக்குது. அதை பேலன்ஸ் பண்ணுவோம் இல்லையோ, மோஸ்ட் பாசிபிளானது இந்த 4ஐயும் கம்பேர் பண்ணும்போது இதான். எங்களுக்கு அந்த வேகம் தெரியாது, அது வெடிச்சு போகிற வேகம் உங்களுக்கு தெரியாது. அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இங்கே இருக்கலாம். ஸோ 5வது விடை தான் வரும். அடுத்தது நாங்கள் 16வது கேள்விக்கு போவோம். 16வது இடப்பெயர்ச்சி நேர வரைவில் காட்டப்பட்டுள்ள இரு கோடுகள் நேரம் t=0 ஓய்விலிருந்து புறப்பட்டு நேர் எக்ஸ் திசை வழியே இயங்கும் A, B எனும் இரு பொருட்களின் இயக்கங்களை வகைப்படுத்துகின்றன. பொருட்களின் இயக்கங்கள் பற்றிய பிரிவிடம் கூற்றுகளில் இது உண்மையானதா? முதலாவது விடையாகும். பொருள் A ஆனது பொருள் Bயிலும் பார்க்க நீண்ட நேரத்திற்கு சென்றுள்ளது. இல்லையே, ரெண்டுமே ஒரே நேரத்துக்கு தான் சென்றிருக்கு. ஸோ முதலாவது கூற்று விடை. t=t0 இருக்கும்போது பொருள் B ஆனது பொருள் Aயிலும் பார்க்க கூடுதலான இடப்பெயர்ச்சியை கொண்டுள்ளது. இங்கே பொருள் B ஆனது பொருள் Aயிலும் பார்க்க கூடுதலான இடப்பெயர்ச்சி இல்லை. A நிறைய தூரம் போயிருக்கு, B கொஞ்சம் தூரம் தான் போயிருக்கு. ஸோ இந்த கூற்று விடை. அடுத்து பொருள் A ஆனது பொருள் Bயிலும் பார்க்க கூடுதலான வேகத்தை கொண்டுள்ளது. பொருள் A எங்கே இருக்குது, அதன் டேஞ்சன் B டேஞ்சனையும் விட
கூட வருது. இந்த குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் இவர் கொஞ்சம் தூரம் தான் போயிருக்கார், பி வந்து கொஞ்சம் தூரம் தான் போயிருக்கார், ஏ வந்து நிறைய தூரம் போயிருக்கார். ஸோ ஏண்ட வேகம் வந்து பீண்ட வேகத்தையும் விட கூட. அடுத்து வந்து பொருள் ஏ ஆனது பொருள் பியிலும் பார்க்க கூடுதலான ஆர்முடலை கொண்டுள்ள இல்லை, ரெண்டு ஆர்முடலும் வந்து 0 இருக்க போகுது. ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபில் வந்து ரெண்டுமே வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக தான் போகுது. தட் மீன்ஸ் அதோட ஆக்சலரேஷன் வந்து 0 இருக்க போகுது. ஸோ 4வது கூற்று வந்து பிழை. 5 வந்து இரு நீர்கோடலும் ஒன்று குறுக்கிடும் புள்ளிகளில் இரு பொருட்களும் ஒரே வேகத்தை கொண்டுள்ளன, இது வந்து பிழை. இந்த ரெண்டுமே ஒன்று குறுக்கிடும் வேகத்தில் வந்து அதோட இடப்பெயர்ச்சி தான் சமனாக இருக்குமே தவிர இந்த டேஞ்சன்ட் வந்து அது வந்து எக்ஸைட்டோட மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து வித்தியாசப்படுறபடியாக அந்த வேகங்கள் வந்து சமனாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ விடை வந்து 3வது விடை, அதோடு தான் இந்த 5 கூற்றுகளையும் சரியானதாக இருக்க போகுது. ஓகே, நாங்கள் 17வது கேள்வி பார்ப்போம். நிறை 5000 நியூட்டனுடைய ஒரு உயர்த்தி 5000 நியூட்டன் சுமையொன்றை காவுகின்றது. அது ஒரு கட்டத்தில் நிலைக்குத்தாக மேல் நோக்கி இயங்கும் போது 20 செகண்டில் 2ஆம் தளத்திலிருந்து 12ஆம் தளத்திற்கு மாறாவகத்தில் செல்கிறது. ஒவ்வொரு தளத்திலும் உயரம் 4 மீட்டர் ஆகும். மாறாவகத்தில் இயங்கும் போது புவிப்புக்கு எதிராக உயர்த்தியையும் சுமையை உயர்த்துவதற்கு மோட்டரினால் பிறப்பிக்கப்படும் வலுவின் 80% மாத்திரமே நுகரப்படுகிறது. ஸோ மோட்டரின் வலு தான் கேட்டிருக்கு. ஸோ 2ஆம் மாடியிலிருந்து 3ஆம் மாடியிலிருந்து 3ஆம் மாடி போகுதுன்னா அங்கே ஒரு மாடி போயிருக்கு. அதே மாதிரி 2ஆம் மாடியிலேருந்து 4ஆம் மாடி போகுதுன்னா 2 மாடி போயிருக்கு. ஸோ 2ஆம் மாடியிலேருந்து 12ஆம் மாடி போகுதுன்னா அங்கே வந்து 10 மாடிகள் போயிருக்கு. தட் மீன்ஸ் 10 தர ஒவ்வொரு மாடியும் 4 மீட்டர். ஓகே, 4 அப்போ 40 மீட்டர் போயிருக்கு. அதே மாதிரி அதன் நிறை வந்து 5000 நியூட்டனோட சுமையும் வந்து 5000 நியூட்டன். ஸோ மொத்தமாக வந்து 10000 நியூட்டனை வந்து கீழே இருந்து மேலே உயர்த்தி கொண்டு போகும். ஸோ அதால் செய்யப்பட்ட வேலை டோட்டல் ஒர்க் வந்து 10,000 தர 40, 4 தர 1 2 3 4 5 10 ஜூல். இதுதான் உயர்த்தி செய்த மொத்த வேலை. அதுக்கு எடுத்த நேரம் வந்து எவ்வளோ? 20 செகண்ட். ஸோ அதோட பவர் வந்து எப்படி வரும்? 4 தர 10 20 பிரிக்கிறார். ஸோ 2 தர 10 இந்த 2 தர 10 எவ்வளோ? അതിൻ്റെ 80% மட்டும்தான். ஸோ மீதி 20% வந்து வேறு எனர்ஜியை வந்து தேவைப்பட்டிருக்கலாம். சப்போஸ் அந்த உள்ளே இருக்க லைட்டுக்கு வந்து பவர் சப்ளை பண்ணுறதுக்கு இந்த மோட்டரை பாய்ச்சிருக்கலாம். ஸோ எனி அதர் ரீசனுக்காக இல்லை அந்த ஃப்ரிக்ஷனில் வந்து லூஸ் ஆகிருக்கலாம். ஸோ ஏதாவது வந்து போயிருக்கலாம். அது வந்து 80% சொல்லியிருக்கு. ஸோ அதில் 100% நாங்கள் கண்டவண்டா இந்த மோட்டருடைய வலுவை வந்து நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ 80% வந்து 2 × 10⁴ 10% வந்து இது 8ஆல் பிரிக்கிறது 2.4 × 5 × 10⁴ இருக்கும். ஸோ 100% வந்து எப்படி இருக்குன்னா 25 × 10⁴. தட் மீன்ஸ் வந்து 25 kilowatts. ஸோ அந்த விடை வந்து எத்தனையாவது விடை? 2வது விடையாக இருக்குது. ஸோ 14க்கு நன்றி. ஏபிசின்னு 3 ஒரு நிற ஒளிக்கற்றைகள் ஒரே செறிவை, அதாவது வந்து ஒரு செகண்டில் ஒரு அலகு பரப்பினூடாக பாயும் சக்தி ஒரே செறிவை கொண்டுள்ளன. இன்னும் கற்றை ஏயுடன் தொடர்புடைய அலைநீளம் கற்றை பியுடன் தொடர்புடைய அலைநீளத்தின் பார்க்க நீளமானதாகவும், கற்றை சியுடன் தொடர்புடைய மீடரன் கற்றை ஈயுடன் தொடர்புடைய மீடரனை பார்க்க சிறியதாகவும் உள்ளது. 3 கற்றைகளிலும் ஃபோட்டோன் பாயம், அதாவது ஒரு செகண்டில் ஒரு உலக பரப்பின் குறுக்கே செல்லும் ஃபோட்டோன்களின் எண்ணிக்கை வேறு வரிசையில் ஒழுங்குபடுத்தும் போது அது அப்படி வரும்னு தான் கேட்டிருக்கு. முதலாவது என்ன சொல்லியிருக்கேன்னா λE வந்து greater than λB. தட் மீன்ஸ் if E வந்து less than sorry அதே மாதிரி அடுத்து என்ன சொல்லியிருக்கேன்னா கற்றை சியுடன் தொடர்புடைய மீடரன் கற்றை ஏயுடன் தொடர்புடைய மீடரன் பார்க்க சிறியதாகவும் உள்ளது. அதாவது வந்து எப்படி இருக்குமுன்னா FE 18வது கேள்விக்கு போகும். ஏபிசின்னு 3 ஒரு நிற ஒளிக்கற்றைகள் ஒரே செறிவை கொண்டுள்ளன. எனினும் கற்றை ஈயுடன் தொடர்பட்ட அலைநீளம் கற்றை பியுடன் தொடர்பட்ட அலைநீளத்திலும் பார்க்க நீளமானதாகும். கற்றை சியுடன் தொடர்பட்ட மீடரன் கற்றை ஏயுடன் தொடர்பட்ட மீடரன் பார்க்க சிறியதாகவும் உள்ளன. 3 கற்றைகளிலும் ஃபோட்டோன் பாயம் வேறு வரிசையில் எழுதப்படும் போது அது வந்து எப்படி வரும் தான் கேள்வி. முதலாவது சொல்லியிருக்கேன்டா ஏன்ற அலைநீளம் வந்து பின்ற அலைநீளத்தை பார்க்க கூடவாகும். அதே மாதிரி ஏன்ற ஃப்ரீக்வன்சி வந்து சின்ற ஃப்ரீக்வன்சியும் பார்க்க கூடவாகும். ஸோ ஏக்கும் சிக்குமான ஃப்ரீக்வன்சி வந்து நாங்கள் ரிலேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி அதோடு வந்து நாங்கள் பியை கனெக்ட் பண்ணி விட்டோம்னா எங்களுக்கு வந்து ஏபிசிக்கான ஃப்ரீக்வன்சிக்கான ரிலேஷன்ஷிப் வரும். அதில் இருந்து நாங்கள் வந்து ஃபோட்டோன் பாயத்துக்கான ரிலேஷன்ஷிப்பை வந்து எடுத்துக்கொள்ளலாம்.
ஓகே, எங்களுக்கு ஒன்று தெரியும் என்னென்னா b is equal to f lambda. ஸோ வெலோசிட்டி எல்லா ஒளிக்கதிர் வேகம் வந்து சமமாக இருக்கும். ஸோ எதுக்கு லெம்டா குறைவோ அதுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி கூடவே இருக்கும். ஸோ இதில் வந்து எதுக்கு லெம்டா குறைவு, பிக்கு தான் லெம்டா வந்து குறைவு. ஸோ பிக்கு வந்து ஃப்ரீக்வன்சி வந்து கூடவே இருக்கும் ஏஎம். அப்போ எப்படி வரும், இப்படி வரப்போகுது. இதுலேருந்து நாங்கள் என்ன சொல்லலாம், இபி greater than EE greater than EC. அதுலேருந்து என்ன சொல்லலாம், ஃபோட்டான் பாயத்துக்கான ஈக்குவேஷன் வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பை பி லெஸ் தேன் பை ஏ லெஸ் தேன் பை சி. ஸோ வேறு வரிசையில் எழுதப்படும் போது அந்த ஆர்டர் என்ன, பி ஏ சி. எத்தனாவது ஆன்சர், 2வது ஆன்சர். 19வது வெளிக்கு போகும். ஒரு அலுமினிய போல்னதும் ஒரு செப்ப போல்னதும் வெப்பநிலையானது அரை வெப்பநிலையிலிருந்து டீட்டாப்பாக சி எனும் ஒரு அளவினால் அதிகரிக்கப்படும் போது அவற்றின் ஆரம்ப நீளங்களின் பின்ன அதிகரிப்புகள் வந்து LAL அண்ட் LCU ஆகியன முறையே என வகைப்படுகின்றன. பின்வரும் வரைவுகளில் டீட்டாப்பாக சியுடன் LAL அண்ட் LCU ஆகியவற்றின் மாறுகளை சிறந்த விதத்தில் வகையுறிப்பதை எதுவாகும். இதில் பின்ன அதிகரிப்பு என்னென்னா அதிൻ്റെ அதிகரிப்பின் கீழ் அதிൻ്റെ ஆரம்ப நீளமாக தான் இருக்க போகுது. ஸோ ஏற்பட்ட அதிகரிப்புக்கானது வந்து L × α × θ. ஸோ இங்கே வந்து இது வந்து கீழே வந்து இருந்தால் α × θவாக தான் இருக்க போகுது இந்த பின்ன அதிகரிப்பு. ஸோ இதுக்கான கிராஃப் வந்து நாங்கள் எப்படி கேட்கணும்னா, இது வந்து நாங்கள் y axis-ல வச்சுக்கொண்டு இதை வந்து x axis-ல வச்சுக்கொண்டு y is equal to m × x இருக்க போகுது. ஸோ m வந்து கூடினது, அதாவது கிரேடியன்ட் வந்து கூடினது, அதாவது அல்ஃபா கூடினவர்களுக்கு வந்து கிரேடியன்ட் கூடவாக இருக்க போகுது, அல்ஃபா குறைஞ்சவருக்கு வந்து கிரேடியன்ட் குறைவாக இருக்க போகுது. ஸோ அப்படி இருக்கிற ஆன்சரை வந்து நாங்கள் சூஸ் பண்ண வேண்டாம், எங்களுக்கு வந்து விடை கிடைக்கும். இங்கே சொல்லியிருக்க என்ன விஷயம்னா, அரை வெப்பநிலையிலிருந்து தீட்டா எனும் ஒரு அளவினால் அதிகரிக்கும் போது ஏற்படும் பின்ன மாற்றம் தான். ஸோ அந்த தீட்டா வந்து 0வாக இருக்குன்னா அங்கே வந்து எந்த ஒரு விளைவுமே ஏற்பட்டிருக்காது. ஸோ அதை வந்து எப்படி தொடங்கணும், ஒரிஜினல் லைன் தான் தொடங்கணும். ஸோ எல்லா கிராஃபுமே வந்து ஒரிஜினல் லைன் தான் தொடங்கணும். அப்படி இருக்கிற கிராஃப் வந்து இது ஒன்று இது ரெண்டும் வராது. ஏன்னா இது வந்து ஒரிஜினல் லைன் தொடங்கியது. அதுலேயுமே வந்து நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கிரேடியன்ட் வந்து எதுக்கு கூடவே இருக்கணும், அலுமினியத்துக்கு தான் கூடவே இருக்கணும். ஏன்னா அலுமினியத்துக்கு தான் இங்கே ஏகபரிமாண விரியத்திறன் வந்து கூடவே இருக்குது. ஸோ ஏகபரிமாண விரியத்திறன் கூடவே இருக்கிறதுக்கு தான் வந்து கிரேடியன்ட் கூடவே இருக்கும். அது வந்து முதலாவது ஆன்சர் தான் சரி செய்ய வேண்டும். ஸோ 19க்கு முதலாவது ஆன்சர். ஸோ நாங்கள் இப்போ 20வது கேள்விக்கு போவோம். 20வது, அண்மைக்கால வெப்ப பருவத்தில் செங்கற்களால் செய்யப்பட்ட ஒரு வீட்டில் இருக்கும் அடைத்து ஜன்னல்கள் உள்ள ஒரு குறித்த அறையின் ராக்கால வெப்பநிலை வந்து 35 என அவதானிக்கப்பட்டுள்ளது. ஒருவர் இரவில் சில நிமிடங்களுக்கு அறையின் ஜன்னல்களை திறந்து வீட்டிற்கு வெளியே உள்ள 27 குளிரான வழியை அறையினுள் நிரப்புவதற்கு அனுமதிக்கின்றது. ஜன்னல்கள் மீண்டும் ஒரு தடவை அடைக்கப்பட்டதும் அறையின் வெப்பநிலை விரைவாக கிட்டத்தட்ட 35 திரும்புவதை அவதானித்த விளைவை விளக்குவதற்கு அவர் முன்மொழிந்த பின்வரும் கூற்றுகளில் எது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கான். ஒன்று வந்து சொல்லியிருக்கு, அறையினுள்ளே வளிமூலக்கூறுகள் வந்து விரைவாக இயங்கும். அங்கே வந்து வெப்பநிலை அதிகரிக்குதுன்னா அதன் அடிப்படை காரணமே வந்து வளிமூலக்கூறுகள் விரைவாக இயங்குதல். ஸோ இந்த கூற்று வந்து வராது. அடுத்து வந்து சுவர்களுடன் வளிமூலக்கூறுகள் மோதுதல்னு சொல்லி, அங்கே மோதுகை அதிகரிக்குதுன்னா அங்கே வந்து ப்ரெஷர் கூடும். ஸோ ப்ரெஷர் கூடிச்சிருந்தா வந்து ஒலியும் வந்து கன்ஸ்டன்டாக இருக்குது, அவங்க உள்ளே இருக்கிற மூலக்கூறுகள்லையும் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ மறைமுகமாக வந்து அங்கே என்ன கூட போகுது, டெம்பரேச்சர் வந்து கூட போகுது. ஸோ அதுவுமே வந்து வராது. அடுத்து வந்து வளியின் தாழ்ந்த தன்வெப்ப குழல். தாழ்ந்த தன்வெப்ப குழலை வந்தால் அதோட மீனிங் என்ன, இலகுவாக வந்து அது ஹீட் ஆகிடும். ஸோ இலகுவாக ஹீட் ஆகினா வந்து உடனே டெம்பரேச்சர் கூடுனாங்க. ஸோ இதுவுமே வந்து வராது. அடுத்து வந்து வளியின் தாழ்ந்த வெப்ப கடத்தாதான். சுவரில் இருந்தால் அறைக்கு வந்து வெப்பம் கடத்தப்படுது. ஸோ வழியில் வந்து எந்த ஒரு வெப்பமே கடத்தப்படும். ஸோ இந்த கூற்று தான் முடியாக இருக்க போகுது. அடுத்த கூற்றியும் இருக்கா, நாங்கள் வாசிச்சு பார்ப்போம். அடுத்து 5வது கூற்று வந்து செங்கச்சுவர்களின் உயர்ந்த தன்வெப்ப கொள்ளளவு. அதுவும் வந்து ஓகே தாங்க. இந்த உயர்ந்த தன்வெப்ப கொள்ளளவு வந்து டெம்பரேச்சர் கூடுறதுக்கு வந்து நிறைய நேரம் எடுக்கும். அதுக்கிடையில் வந்து வளிமூலக்கூறுகள் வந்து அதன் உயர் வெப்பநிலையை வந்து அடைஞ்சிடும். ஸோ இதுக்கு வந்து விடை வந்து 4வது விடை. 21வது கேள்வி நாங்கள் இப்போ பார்ப்போம். 21வது கேள்வி என்னென்னா, 0 இருக்கும் 1 கிலோகிராம் தொடி உள்ள ஒரு பனிக்கேடு சதுரமுறையினுள்ளே உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு சிறிய உலோக கோலம் சிறைப்படுத்தப்பட்டுள்ளது.
இப்பனிக்கட்டியை சிரமையும் முற்றாக உருகி 0.0 நீரை உருவாக்குவதற்கு 300 கிலோ ஜூல் வெப்ப சக்தி தேவைப்படுவதாக காணப்பட்டுள்ளது. பனிக்கட்டியின் உருகலின் தன்மை வெப்பம் 330 கிலோ ஜூல் per கிலோகிராம் ஆகும். உலோகக்கோளத்தின் திணிவு கிலோகிராமில் அன்னதாகும். இப்போ இருக்கிற பனிக்கட்டி நிறைய வந்து எங்களுக்கு தெரியாது. ஸோ அதாவது வந்து நாங்கள் எம் பண்ணி வைப்போம். அது தர அந்த எல் தான் எங்களுக்கு அந்த செலவழித்த சக்தி, அது வந்து 300 கிலோ ஜூல். இந்த எல் வந்து எங்களுக்கு தெரியும் எவ்வளோன்னா 330 கிலோ ஜூல் per கிலோகிராம். ஓகே, அதானே 330 வந்து 300 இருக்க போகுது. ஸோ எம் வந்து எப்படி இருந்தால் 300 330. ஓகே, இதுதான் எம் வரப்போகுது. இது வந்து கிலோகிராமில் வரப்போகுது. ஸோ ஓரளவு சரியாக இருக்கக்கூடிய ஆன்சர் வந்து 300 330 பிரித்தா கிட்டத்தட்ட வந்து 90 91 அப்படி வரும். ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஆன்சர் வந்து ஒரே ஒரு ஆன்சர் தான், 3வது ஆன்சர். ஸோ 21க்கு வந்து 3வது ஆன்சர் சரியாக இருக்குது. ஓகே, நாங்கள் 22வது கேள்வி பார்ப்போம். ஒரு லட்சியவாயு பிவி வெறுப்படுத்தல் காணப்படுகின்றவாறு ஏயிலிருந்து நிலை பிக்கு ஏசிபி ஏடிபி எனும் இரு பாதையினூடாக எடுத்து செல்லப்படுகிறது. பாதை ஏசிபியினூடாக செல்லும் போது வாயுனால் 100 ஜூல் வெப்பம் உறிஞ்சப்படுகிறது. அத்துடன் 50 ஜூல் வேலை செய்யப்படுகின்றது. பாதை ஏடிபி எடுக்கும்போது வாயுனால் செய்யப்படும் வேலை 10 ஜூல் எனும் பாதை ஏடிபியினால் வாயுவில் உறிஞ்சப்படும் வெப்பத்தின் அளவு தான் கட்டுது. ஸோ ஏடிபியில் உறிஞ்சப்படும் வெப்பத்தின் அளவு தான் கட்டுது. ஸோ இங்கே வந்து ஏலேருந்து பி கொண்டு வரும், அதாவது வந்து ஒரு புள்ளியிலேருந்து இன்னொரு புள்ளியை கொண்டு வரும். ஸோ எந்த பாதையாளர் கொண்டு சென்றாலும் அங்கே ஏற்படுற வெப்பநிலை உயர்ச்சி, அதாவது வந்து இப்போ உள்ளுரை மாற்றம் வந்து ரெண்டுலேயும் வந்து சமனாக தான் இருக்க போகுது. ஸோ நாங்கள் முதலாவது வந்து ஏசிபியை கருதுவோம். ஏசிபியில் வந்து நாங்கள் கொடுத்த வெப்பம் வந்து 100 ஜூல், செய்யப்பட்ட வேலை வந்து 50 ஜூல். ஓகே, அப்போ டெல்டா கியூ இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஜூ ப்ளஸ் டெல்டா டபுள் ஜூவை பொறுத்தா டெல்டா ஜூ வந்து 50 ஜூலாக இருக்கும். ஸோ ப்ளஸ் 50 ஜூலாக இருக்க போது ஏலேருந்து பிக்கு கொண்டு செல்லுது. அதே அளவு டெல்டா ஜூ தான் மேலே போகுது. மற்ற பாதையாலே கொண்டு செல்லுங்களே. மற்ற பாதைக்கு போட்டால் ஏற்பட்ட நாங்கள் செய்ய வேலை வந்து +10 தான். அதே மாதிரி அதுக்கான டெல்டா ஜூ, அதாவது வெப்பநிலை உயர்ச்சி அதே தான் இருக்க போகுது. ஸோ அது வந்து +50. ஸோ அதுலேருந்து நாங்கள் டெல்டா கியூ ஈக்குவல் டெல்டா ஜூ ப்ளஸ் டெல்டா டபுள் ஜூவை போட்டால் டெல்டா கியூ வந்து எப்படி வரப்போகுது +60 வரப்போகுது. ஸோ அதுக்கு வந்து விடை +60 ஜூல். ஓகே, நாங்கள் இப்போ 23வது கேள்வி போவோம். கோல் ஈட்குரிய கோளின் திணிவின் கீழ் கோளின் ஆரை விகிதமானது கோல் பீட்குரிய கோளின் திணிவு லீட்க்கு உரியதை விட 4 மடங்காகும் எனில் கோல் ஏயின் மேற்பரப்பில் தப்பல் வேகம் கோல் பியின் மேற்பரப்பில் தப்பல் வேகம் தான் கேள்வி. ஸோ தப்பல் வேகத்துக்கான சமன்பாடை வந்து VA, அது டிரெக்டாக தெரிஞ்சிருக்கலாம். இல்லை வந்து நாங்கள் ஈக்குவேஷன் போடணும்னா காணலாம். ஸோ நான் டிரெக்டாக போடலாம். GM 2GM/R தான். ஸோ VA வந்து எப்படி வருமெண்டா √2 2GM/RA அண்ட் VB வந்து எப்படி வருமெண்டா √2 GMB/RB. ஸோ இதை இதால் பிரித்து விட்டு அப்படி வருமெண்டா இது வந்து VA/VB தான் வரும். இது வந்து √2க்குள்ள MA/RA அப்போன் MB/RB அதானே வரும். ஓகே, இதில் என்னென்னா இது வந்து இதையும் விட 4 மடங்காகும். ஸோ √2க்குள்ள 4 வரப்போகுது. அது வந்து 2 இருக்க போகுது. ஸோ விடை வந்து 2வது ஆன்சர். அடுத்து வந்து நாங்கள் 24வது கேள்விக்கு போவோம். 24வது வந்து ஒவ்வொன்றினதும் கொள்ளளவும் சியுடைய 5 சமாந்தர தட்டு கொள்ளளவை கொண்டு வலயம் போன்று ஒரு காணப்படுகிறது. வோல்ட்டளவு வியை கொண்டு ஒரு களத்துடன் தொடக்கப்பட்டுள்ளது. கொள்ளளவு தட்டுகள் சுயாதீன வழியில் உள்ளனவென கொள்க. மூடப்பட்டுள்ள பரப்பு எஸ்தினூடாக தேறிய மின்பாயன கேள்வி. ஸோ இங்கே வந்து 5மே வந்து சியுடைய கெப்பாசிட்டர்ஸ் வந்து தொடுத்துருக்கு. ஸோ இங்கே வோல்ட்டில் வி என்ன, இங்கேயும் வோல்ட்டில் வி, இங்கே வந்து 0. நாங்கள் இதை வந்து நாங்கள் போய் தொடர்பு செஞ்சு விடுவோம். ஸோ இங்கே 0ண்டா இங்கே வந்து V/2, இங்கே வந்து V/2 இருக்குது. இதுக்குள்ளால வந்து அந்த கரண்ட் வந்து இந்த கரண்ட்மே போயிடல. ஸோ இதுக்குள்ள எவ்வளோ ஏடிஎம் இருக்கோ இதில் ஒரு +Q ஏடிஎம் இருந்தால் இதில் வந்து -Q இருக்கும். இங்கே வந்து திருப்ப +Q இருக்கும், இங்கே வந்து -Q இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுக்குள்ளால இது வந்து இந்த கெப்பாசிட்டியை வந்து தொலைப்படாமல் இருக்க போகுது. அப்போ கெப்பாசிட்டி தொலைப்படாமல் இருக்குன்னா ரெண்டுலேயும் வந்து 0 இருக்க போகுது. அப்போ இங்கே -Q, இங்கே +Q, இங்கே 0. ஸோ மொத்தமாக வந்து 0 தான் இருக்க போகுது. ஸோ இது ஒரு மெத்தடில் சொல்லலாம். அதே மாதிரி நாங்கள் இன்னொரு மெத்தடில் எப்படி சொல்லலாம்னா கர்ச்சோஃப்ஸ் லோவின் படி சொல்லலாம். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்குள்ளால வர
மின்னோட்ட ஆழம் வந்து பிரிஞ்சு போகும். அந்த கெர்ச்சோஃப் லோவின் பேசிஸில் சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்குள்ளால் எடுக்கிற நாங்கள் ஒரு ஒரு மூடிய கோசின் மேற்பரப்பு கருதினா அதுக்கு இருக்க தேறிய மின்பாயம் அதுக்குள்ள இருக்க தேறிய மின்பாயம் வந்து 0வாக இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு விடைய 5 இந்த 24வது கேள்விக்கு விடைய வந்து 5வது. ஸோ நாங்கள் 25வது கேள்விக்கு போவோம். 25வது கேள்வி வந்து 3 வோல்ட் 3 வோல்ட் எனும் மின்னியக்க விசைகளையும் 0.5 ஓம் எனும் சம அகத்தடைகளையும் உடைய இருகலங்கள் காணப்படுகின்றது சமாந்தரமாக இணைக்கப்பட்டுள்ளன. கலச்சேர்மானத்தில் விரியமாக்கப்படும் பெல். ஓகே, நாங்கள் சர்க்யூட்டுக்கு முதல்ல கெர்ச்சோஃப் லோ போடுறோம். அப்படி கெர்ச்சோஃப் லோ போட்டால் வோல்டேஜ் V = IR, வோல்டேஜ் வந்து 3.2லேருந்து 3 கழிச்சா 0.2 ஒன்று வரும். I இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.5 + 0.5 1 வரும். ஸோ I = 0.2 ஒன்று வரப்போகுது. ஸோ மொத்தமாக நான் இங்கே சர்க்யூட்டுக்கு வந்து சர்க்யூட்டில் லூஸ் ஆகிற பவருக்கான ஈக்குவேஷன் வந்து P = I² × R. I² வந்து இவ்வளோ 0.2 இன்ட்டு இந்த சர்க்யூட் உள்ளே நடக்குது. ஸோ அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 1 இருக்கும். ஸோ அது வந்து 0.04 இருக்கும். 0.04 வெட்ஸாக இருக்க போகுது. அது எத்தனையாவது விடை? 4வது விடை. ஸோ 25வது விடை வந்து 4. இப்போ நாங்கள் 22 அளிக்கிறோம். ஒவ்வொன்றும் விட்டம் டியையும் நீளம் எல்லையும் உடைய ஒரு குறித்த உலோகத்தினால் செய்யப்பட்ட 9 சர்வசம கம்பிகள் ஒரு தனித்தடையை ஆக்குமாறு சமாந்தரமாக தொடுக்கப்பட்டுள்ளன. இத்தடையின் அதே உலோகத்தினால் செய்யப்பட்ட நீளம் கேபிட்டல் உடையும் விட்டம் டியையும் உடைய ஒரு தனி கம்பியின் தடைக்கு சமமாக இருப்பது. ஸோ டியின் பெருமானம் 2 கேட்டிருக்கு. இப்போ என்னென்னாகும், ஒரு கேபிட்டல் நீளமும் ஸ்மால் டி விட்டமும் உள்ள ஒரு கம்பி இருக்கு. அப்படி 9 சர்வசம கம்பி வந்து தனித்தனியாக ஆக்குற மாதிரி நினைக்கிறோம். ஸோ அப்போ 1 தடை 6 இப்போ இங்கே 6/9 தான் விட்ட விலையில் தடையா இருக்க போகுது. அது வந்து எல் நிலம் டி விட்ட முடிய ஒரு தனி கம்பியின் தடைக்கு சமாந்தரம் இருக்குன்னா அந்த 6/9 தான் இந்த எல் நிலம் டி விட்ட முடிய கம்பியின் தடையா இருக்க போகுது. இப்போ எங்களுக்கு R வந்து அந்த தடத்திறன் ட்ரோ எல் ஓவர் அங்கே டி விட்டு தான் இருக்கபடியால. ஸோ அங்கே ட்ரோவில் ஒரு ஏக்கு பதிலாக நாங்கள் π × d/2² போட போகிறோம். இங்கே அதே மாதிரி 6/9 தான் இப்போ தடைன்னு சொன்னீங்க. அவர் 9ஆன பிரிக்க எங்களுக்கு ட்ரோ எல் ஓவர் ஸோ 5 × D/2² இருக்க போகுது. இதுலேருந்து நாங்கள் டிஏ கண்ண எங்களுக்கு டி வந்து கேபிட்டல் டி வந்து ஸ்மால் டின்ற 3 டைம்ஸ், அது 3 மடங்காக இருக்க போகுது. அப்போ இந்த கேள்விக்கு விட 2வது. இப்போ நாங்கள் 20 கழிக்கிறோம். சமநீளமுள்ள AO, OB, CO, OD எனும் நேர்கம்பி பிரிவுகளை கொண்ட ஒரு கட்டமைப்பு AOC = BOD ஆக இருக்குமாறு ஒழுங்குபடுத்தப்பட்டு காட்டப்பட்ட திசைகள் வழியே ஓட்டங்கள் ஐயை காவுகின்றது. இக்கட்டமைப்பு உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக வைக்கப்படும் போது காந்தப்புலம் காரணமாக அது வந்து ஒரு விளைவு திசை அனுபவிக்கும் சொல்லியிருக்கு. அது எந்த திசைன்னு கேட்டு இப்போ AO, OB இந்த 2 கம்பிக்கு வந்து ஒரே திசையில கரண்ட் வரபடியா நாங்கள் இதுக்கு பிளம்பிங்கின் இடைக்கு இப்படி பார்த்தோம்னா எங்களுக்கு மேல் நோக்கி போகுது. அதே மாதிரி இங்க CO, OD இது 2க்கும் பார்த்தோம்னா COக்கு வந்து இதுக்கு செங்குத்தா மேல் நோக்கி அண்ட் ஓடிக்கும் செங்குத்தா மேல் நோக்கி. இந்த செங்குத்தா மேல் நோக்கி வர விஷயம் வந்து கிடையா நிலைக்குத்தா பிரிச்ச பண்ணா கிடையா வரது ஒன்று சமப்படுத்தி போயிடும். சமநிலம் ஒரே கரண்ட் ஓடுது, திசை மட்டும் மேல இருக்கக்கூடிய கிடையா இருக்குது ஒன்று கொண்டு சமப்படுத்து. அண்ட் விளைவுல இந்த COலையும் ஓடிலையும் வந்து மேல் நோக்கி தான் சிஸ்டத்துல ஆக்க போகுது. அண்ட் AOB மேல் நோக்கி. அப்போ இந்த தொகுதிக்கு வந்து விளைவுல வந்து மேல் நோக்கி தான் விளைவு தாக்க போகுது. அப்ப இந்த கேள்விக்கிட வந்து முதலா இருக்க போது தளத்தின் வழியே மேன்மோ திசையில் ஒரு விளைவு திசையை அனுபவிக்கும். நாங்க இப்ப 28 இருக்கிறோம். ஒரு ஏல் காட்டப்பட்டுள்ள அலைவடிவம் கீழே காட்டப்பட்டுள்ள PQRS என சுற்றுகளின் A, B எனும் பேய்ப்பு முடிவுகள் குறுக்கே பிரிவைக்கப்படுகின்றது. ஸோ இங்க PQRS என சுற்றுல வந்து A, B அந்த முனையை குறுக்கே வந்து இந்த பேய்ப்பிடம் கொடுக்கப்படுது. கேள்வி 2 இருவாயுல குறுக்கே உள்ள அழுத்த வீழ்ச்சிகள் புறக்கணிக்கத்தக்க எனின் பேய்ப்பு அலைவடிவம் பாதிக்கப்படாமல் செல்வது. பேய்ப்பு அலைவடத்துல ஒவ்வித மாற்றம் இல்லாம இதுல போன்னு கேட்டு. இப்ப நாங்க P பார்த்தோம்னா Pல வந்து மின்னோட்டமே ஓடப்படல. ஏன்னா எந்த வளத்தால் நேரோட்டமே ஓடப்படல. ஸோ இங்க ஆடலோட்டமும் ஓடாது. 2 வளத்தாலையும் பார்த்தோம்னா யாரோ ஒரு ஆள் வந்து பின்பக்கத்துல இருக்கார். ஸோ மின்னோட்டம் ஓடப்படல. அண்ட் ஏல பார்த்தோம்னா ஒரு திசையில மட்டும்தான் மின்னோட்டம் நிகழ போகுது, மற்ற எதிர் திசையில வந்து மின்னோட்டம் நிகழ விடாது. அண்ட் இங்க ஆற பார்த்தோம்னா ஆறு வந்து இரு திசையில வந்து மின்னோட போகுது. ஸோ இங்க ஆடலோட்டம் இங்க ஓட போகுது. எஸ்ல பார்த்தோம்னா எஸ்ல வந்து இரு திசையில வந்து செல்ல போகுது. ஏன்னா 2 திசையில வந்து மின்னோட்டம் முறை சான்ஸ் இருக்கு. ஆனா இங்க வந்து பைப்பு வந்து பூஜ்ஜியமா இருக்க போகுது. அதனால இங்க 6ல மட்டும்தான் இது சாத்தியமா இருக்கபடியால இந்த கேள்விக்கு விட வந்து 6 மட்டும் 3ஆவதா இருக்க போகுது. நாங்க 29 கழிக்கிறோம். ஒருவில் காணப்படுவாரு M1, M2 என திணிவலையுடைய இரு பிள்ளைகள் உயிர்ப்பு மையம் ஓவில் சமன் செய்து சீரான கோளின் மீது 40 நிற்கின்றன. அதன் பின்னர் கோளின் கிடைச்சமநிலையை பேணிக்கொண்டு அவர்கள் கோளின் மீது முறையே B1, B2 என்னும் மாறாக்கதிகளில் ஒரே வேளையில் இயங்க தொடங்குகின்றனர். இரு பிள்ளைகளினதும் இயக்கங்கள் பற்றிய பின்வரும் கூட்டுகளை கருதுக. ஜாதேனும் ஒரு நேரம் Tயில் 40 பேணுவதற்கு ABC 3 கூட்டு தந்திருக்கு. இந்த மேற்குறித்த கூட்டுகளை இது உண்மையான சொல்லி கேட்டிருக்கு. இப்ப வந்து சமநிலையை பேணிக்கொண்டு B1, B2 நகரம்னு சொல்லியிருக்கு. அப்ப அவை எப்போதுமே வந்து எதிர் திசையிங்கன்னு சொல்லியிருக்கு.
இப்ப ரெண்டு பேருமே ஒரே திசையில இயங்கினா வந்து முதல் சென்ட்ரல் மேஸ் வந்து இந்த ஆப்புக்கு நேரே இருந்தது. இப்ப ரெண்டுமே எதிர ஆப்போசிட்டா இயங்கினா மட்டும் தான் சென்ட்ரல் மேஸ் அதே இடத்துல இருக்கும். ஒரே டிரெக்ஷன்ல இயங்கினா மட்டும் சென்ட்ரல் மேஸ் வந்து அவை இயங்குற திசையில மூவ் பண்ண போகுது. ஸோ சமநிலையில இருக்கணும்னா ரெண்டு பேரும் எதிர் திசையில இயங்கணும். அப்ப இங்க ஏ கூட்டு சரி. அடுத்த பி கூட்டு வந்த மட்டும் அவர்கள் தமது மொத்த வெகு பரிமாணம் வந்து எப்போதும் பூஜ்ஜியத்துக்கு சமமா பேணிக்கொண்டு இயங்கணும். அதாவது மொத்த வெகு பரிமாணம் வந்து பிள்ளைகளா பூஜ்ஜியமா இருக்கணும். ஏன்னா வெகு பரிமாணம் வந்து பிள்ளைகளா வருதுண்டா அங்க புரவேசதாக்குது. அப்ப சென்ட்ரல் மேஸ் நகர போகுது. ஸோ எப்பவுமே வெகு பரிமாணம் மொத்தமா இருக்கிற விலையில் வந்து பூஜ்ஜியமா இருந்துச்சுன்றதான் சென்ட்ரல் மேஸ் ஒரு நாள் நகராது. அப்ப சமநிலை இருக்கு. அப்ப இங்க பி குட்டும் சரி. சி குட் வந்து ஒரு பிள்ளையை பற்றி உண்டாக்கும் திருப்பம் மற்ற பிள்ளையை பற்றி உண்டாக்கும் திருப்பத்துக்கு எப்போதும் சமமாகவும் எதிராகவும் இருக்குமாறு அவர்கள் இயங்க வேண்டும். அதை வந்து இப்போ ஒரு ஆளை வந்து இந்த அச்சுப்பேட்டி இங்கே வர திருப்பம் அண்ட் மற்றொரு எம்டிஓ அங்கே வர திருப்பம் வந்து எப்பவுமே சமனா இருக்கணும். அண்ட் சேம் டைம் இந்த திருப்பத்துக்கு அது எதிராக இருக்கணும். பெரம்பல்ல மட்டும் சமனா இருக்கக்கூடாது. சேம் டைம் திசையிலையும் எதிராக இருந்தால் தான் இந்த கோல் வந்து இந்த ஆப்பைப்படி ரெண்டுக்கும் சமநிலை இருக்க போகுது. ஸோ அதனால சி குட் இங்க சரி. அவ இந்த கேள்விக்கு விட ஏபிசி எல்லாம் நாங்க 30 அங்களிக்கிறோம். ஒருவில் காணப்படுகின்றவாறு திணிவு எம்மையும் ஆரையும் உடைய ஒரு சீரான தட்டு நழுவாமல் முதலில் ஒரு கிடைமேற்பரப்பு வழியே உருண்டு கொண்டு சென்று பின்னர் ஒரு சாய்வு வழியே மேல் நோக்கி செல்ல தொடங்குகின்றது. தட்டு கிடைமேற்பரப்பு மீது ஒரு ஏகபரிமாண வேகம் பியை கொண்டுள்ளது. தட்டின் மையத்தினாகவும் தட்டின் தளத்துக்கு செவ்வனாகவும் அச்சுப்பெட்டி தட்டு சடத்துருப்பம் m²/2 ஆகும். தட்டின் திணிவு மையம் வெறும் இயந்தபட்ச உயர்ஞ்சாதுன்னு கேட்டு அது இங்க இந்த எச்ச காணண்டா. இப்ப இது வந்து இப்ப வியோட போற வழியால இதுல வந்து இப்ப ஏகபரிமாண சக்தி இருக்க போகுது. சேம் டைம் அதுக்கு இங்க சுத்தி கொண்டும் போகுது. சுத்தி கொண்ட கூடிய சுழற்சி சக்தி இருக்க போகுது. அப்ப உயர்ந்தபட்ச உயரம் மேறைக்கு வந்து இங்க இருக்கிற சுழற்சி சக்தியும் ஏகபரிமாண சக்தி ரெண்டையும் இழந்து அவளாம் வந்து மொத்த அழுத்த சக்தி இங்க மாறப்போகுது. அப்ப ஓய்வடைய போகுது. ஸோ அப்பதான் மேக்சிமம் இடம் போகுது. அப்ப இந்த இடத்துல வந்து இயக்க சக்தி ஃபுல்லாவே பூஜ்ஜியமா இருக்க போகுது. அப்ப இங்க இழந்த இயக்க சக்தி முழுவதும் அழுத்த சக்தியா மாறப்போகுது. ஆனா அழுத்த சக்தி mgh உயரம் போய்க்கு பெற்ற அழுத்த சக்தி. ஆனா இங்க வந்து இயக்க சக்தி என்னண்டா இப்ப ஏகபரிமாண சக்தி ½ mv². அண்ட் சுழற்சி இயக்க சக்திக்கு வந்து ஐ தெரியும், ஒமேகா தெரியும். இங்க ஐ வந்து mr²/2 தந்திருக்கு. இங்க ஒமேகா வந்து v அப்படின்னா எங்களுக்கு நேரா தெரியும். ஸோ அப்ப சுழற்சி இயக்க சக்தி அரை தர ஐக்கு பதில் mr²/2 ஒமேகாக்கு பதிலா v (2) இருக்க போகுது. பிளஸ் ஏகபரிமாண இயக்க சக்தி ½ mv². அவளாம் வந்து mgh சமனா இருக்க போகுது. இதுல இருந்து நாங்க h கணக்கு எங்களுக்கு h வந்து 3v²/4g இருக்க போது. இங்க தேர்ட் ஆன்சர் வர போகுது. நாங்க 32 அளிக்கிறோம். ஒரு கண்ணாடி குழலில் இருக்கும் 500 சென்டிமீட்டர் கனவுல உள்ள புதிய தோடம்பல கரைசலிலே அதன் அடியில் சில தோடம்பல வித்துக்கள் உள்ளன. கரைசலில் 10 கிராம் சீனியை கரைக்கும் போது அடியில் வித்துக்கள் மட்டுமட்டாக மிதக்க தொடங்கியமை அவதானிக்கப்பட்டது. சீனியை சேர்த்தல் கரைசலின் கனளவை மாற்றல் என கொள்க. சீனியை சேர்ப்பதற்கு முன்னர் தோடம்பல கரைசலின் அடர்த்தி வந்து 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் எனின் தோடம்பல வித்துக்களின் அடர்த்தி கிலோகிராம் மீட்டர் மைனஸ் அன்னளவாய் நட்டு கேட்டிருக்கு. இப்ப வந்து 10 கிராம் சீனியை போட்டதுக்கு அப்புறம் தோடம்பல வித்து மட்டும் மிதக்குதுண்டா 10 கிராம் சீனியை போட்ட அப்புறம் கரைசல் நடத்தியும் தோடம்பல வித்துக்கள் நடத்தியும் சமனா இருக்கும். ஸோ இப்ப தோடம்பல வித்துக்கள் நடத்தி கட்டபடியால 10 கிராம் சீனியை சேர்த்த பிறகு கரைசல் நடத்திக்கணும்னா அது நேரங்களுக்கு தரப்போகுது. இப்போ 10 கிராம் சீனியை சேர்க்கும் வந்து 500 சென்டிமீட்டர் கியூப்ல வந்து இங்க அவற்றை அடுத்து வந்து 1000 கிலோகிராம் மீட்டர் தந்திருக்கடியால 500 சென்டிமீட்டர் வந்து 500 கிராம் இருந்தது. இப்ப 10 கிராம் சீனியை சேர்த்தோம்னா 500 சென்டிமீட்டர் கியூப்ல 510 கிராம் இருக்க போகுது. அதுல இருந்து டென்சிட்டி இருக்கணும்னு எங்களுக்கு அது 1020 கிலோகிராம் மீட்டர் இருக்க போகுது. ஸோ அது மட்டும் மிதக்கடியா தோடம்பல வித்துக்கள் நடத்தி அதுவா இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த கேள்விக்கு வந்து 1020 கிலோகிராம் மீட்டர் முதலாவடியா இருக்க போகுது. நாங்க 32 அளிக்கிறோம். ஒரு ஒப்பமான சுழல் மேசை மீது அமர்ந்து தனது நீட்டிக்கைகள் ஒவ்வொன்றிலும் ஒரு நிறைய கொண்டிருக்கும் ஒரு சிறுவன் ஒரு கோணவகம் ஒமேகாவுடன் சுழல்கின்றான். அவன் தனது கைகளை தனது உடலை நோக்கி வளைக்கும் போது கோணவகம் ஒமேகா1 ஆகின்றது. கைகள் விரிக்கப்பட்டிருக்கும் போதும் உடலை நோக்கி வளைக்கப்பட்டிருக்கும் போதும் உள்ள சுழலும் தொகுதியின் சடதுரப முறையே I0, I1 எனின் இங்க ஒமேகா0 அதுக்கும் I0, I1க்கும் மற்றது கோணவந்தத்துக்கும் என்ன தொடர்பு கேட்டிருக்கு. இப்ப வந்து இந்த கையை வந்து உள்நோக்கி விரிக்கப்பட்டிருக்க வந்து உள்நோக்கி வளைக்கப்படைக்க அங்க வந்து ஒரு புறம் இருக்க வந்து ஆகிலண்டபடியால கோணம் வந்து காக விடும். ஸோ முதல் உள்ள கோணம் வந்து ஒமேகா0 × I0 வந்து இப்ப இருக்கிற கோணம் வந்து ஒமேகா1 × I1க்கு சமனா இருக்கணும். ஸோ கோணம் வந்து சமனா இருக்கப்பன்னு விளங்கிட்டுது. அடுத்து ரெண்டாவது வந்து கைகள் வந்து உள்நோக்கி வளைக்கிறதால சுழற்சி திணிவுக்கான தூரம் குறையுது. அப்ப இங்க சடதுரப்பம் என்ன செய்ய போகுது? குறைய போகுது. அப்ப சடதுரப்பம் குறைய போகுது. அதே நேரம் கோணம் தான் காப்பாடணும்னா உங்களுக்கு கோணவகம் கூடணும். ஸோ அப்படி பாத்தீங்க முதல் இருந்ததை விட இப்ப இருக்க கோணவகம் கூடி இருக்கு. அண்ட் முதல் இருந்த இப்ப உள்ள சடதுரப்பம் குறைஞ்சிருக்கு. அண்ட் புறம் இருக்கும் தாக்கில கோணம் வந்து காக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கேள்விக்கு விட 3ஆவதா இருக்க போகுது. நாங்க 33 அங்களிக்கிறோம். ஒரு கோல் XY ஆனது உருவில் காணப்படுகின்றவாறு கிடையுடன் சாய்த்து வைக்கப்பட்ட PQ, QR எனும் இரு ஒப்பமான பலகைகளுக்கு இடையே தங்கியுள்ளது. கோணம் PQR ஆனது 90 வகை ஆகும். பலகைகளின் மேற்பரப்புகள் தளத்துக்கு செவ்வனாகவும் கோளின் புயிர் மையம் பெரும்பாலும் இருக்கத்தக்க புள்ளி 2 கேட்டிருக்கு. ஸோ இங்க வந்து இப்படி ஒப்பமான இது மேற்பரப்புல வச்சிருக்கபடியால இதுல வந்து செவ்வனா
செவன் மரதாக்கம் மட்டும் தான் தாக்க போகுது. அண்ட் இங்க எக்ஸ் என்ற மேற்பரப்புல செவன் மரதாக்கம் தாக்க போகுது. அதே நேரம் y என்ற புள்ளி வந்து செவன் மரதாக்கம் தாக்க போகுது. அது ரெண்டையும் இமேஜினிட்டி பார்த்தோம்னா அது எங்களுக்கு அண்ணளவா இப்ப டிக்கு மேல போற மாதிரி இருக்கு. ரெண்டு சந்திக்கிற புள்ளியை பார்த்தோம்னா டிக்கு மேல போற மாதிரி இருக்கு. இங்க வந்து அவட்ட புயிர் மையம் இங்க இருக்குன்னு கேட்டிருக்கு. புயிர் மையம் இருக்கிற இடத்துல நான் அவட்ட நிறதாக்க போகுது. அப்ப இந்த கோல் வந்து சமநிலையில இருக்கணும்டா இந்த நிறம் வந்து 3 விசை தாக்கி சமநிலை இருக்கணும்னா 3 விசையும் வந்து ஒரு புள்ளியில சந்திக்கணும். இப்ப எக்ஸ்ல தாக்குறதும் வைல தாக்குற புள்ளி வந்து சந்திக்கிற புள்ளி வந்து டிக்கு நேரே இருக்கு. அண்ட் புயிர்ப்பு மையம் வந்து டில இருந்தா மட்டும்தான் நிறம் வந்து டில தாக்கி அந்த நிலத்தில் நீட்டப்பட்ட கோடு வந்து அந்த மூட்டும் ஒரு புள்ளியில சந்திக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ இது டிக்கு நேர வர்றபடியால இது டில தான் இருந்தாலும் ஸோ அப்பதான் சமநிலையை மெயின்டைன் பண்றபடியால இதுல புயிர்ப்பு மையம் வந்து இங்க இருக்க புள்ளி வந்து எங்களுக்கு டியா இருக்க போது இந்த கேள்வி கூட 4 ஆகுது. 34 கழிக்கிறோம். பொருள் காட்டப்பட்டுள்ள வடிவங்களுடைய ஏக்கமே பி எனும் இரு பொருள்கள் ஒரு கோளப்பொருள் சியும் சர்வசம திணிவுகளை உடையன. இவை விரிவில் காணப்படுகின்றவாறு 3 மெல்லிய கோள்களினால் வையச்சு வழியே ஒரு கிடைமேற்பரப்பு மீது விரைப்பாக ஏற்றப்படுகின்றன. எக்ஸம வை அச்சுகள் இரண்டும் கிடைமேற்பரப்பில் அமைந்துள்ளன. ஒரு வழி அருவி மேற்பரப்புக்கு சமாந்தரமாக எக்ஸச்சு வழியையும் பொருள்களினூடாகவும் பாய்கின்றது. வழிப்பாய்ச்சல் பொருள்களை சுற்றி கொந்தளிப்பதனே உண்டாக்கலென கருதுக. பொருள்களினாலும் கோளத்தினாலும் ஏற்றிய கோள்களின் மீது முன்னேற்றப்படும் FA, எனும் விசைகளும் பரமன்களை ஏறு வரிசையில் எழுதப்படும் போது அதை நின்று கேட்டும். இங்க வந்து வழிப்பாய்ச்சல் நிகழ்றதால வந்து இங்க ஜிய பார்த்தோம்னா சி ஒரு கோள வடிவமா இருக்க வழியால மேலேங்களை வந்து வழிப்பாய்ச்சல் வேகம் வந்து சமனா இருக்க போகுது. ஆனா பிஏ பார்த்தோம்னா பில மேலதான் வேகம் கூடவே இருக்க போகுது. அண்ட் ஏ பார்த்தோம்னா ஏல வந்து பார்த்தோம்னா கீழே தான் வேகம் கூடவே இருக்க போகுது. அப்ப எல்லாரையும் விட வந்து வேகம் வந்து ஏல வந்து கீழே கூடவே இருக்க போது, பில மேல இருக்க போது, சில சமனா இருக்கபடியால சில வந்து அதுல கோல்ல தாக்கப்படுற விஷயம் வந்து அவற்றை நிறைக்கு சமனா இருக்க போறாரு. ஆனா பில வந்து மேல வேகம் கூட இருக்கபடியால அமுக்க வித்தியாசம் வந்து மேல் நோக்கி இருக்க போகுது. ஏன்னா அங்க இயற்கையில் அமுக்கம் குறைய நிலையில் அமுக்கம் மேல குறைஞ்சிருக்க போகுது. அப்ப மேல் நோக்கி விசை தாக்க போகுது அமுக்கத்தால. அப்ப அங்க வந்து கோல்ல தாக்கப்படுற விசை வந்து நிறைய விட குறைவா இருக்க போகுது. சேம் டைம் ஏக்கு வந்தோம்னா இதுல வந்து கீழே வந்து கூடினவம் இருக்கபடியால கீழே வந்துதான் அமுக்க வீழ்ச்சி வந்து உயர்வா இருக்க போகுது. அது நிலையில் அமுக்க வீழ்ச்சி உயர்வா இருக்க போகுது. ஏன்னா அங்க வந்து இயற்கையில் அமுக்கம் கூடுறபடியால சோ நிலையில் அமுக்க வீழ்ச்சி கீழே உயர்வா இருக்கபடியால மேல இருந்து அமுக்கம் தாக்கி இதுக்கு வெயிட்ட கொடுக்க போகுது. சோ அப்ப இங்க ஏல பார்த்தோம்னா கோல்ல தாக்குற வந்து அவட்ட ரியல் வெயிட்டோட கூடவே இருக்க கூடாது. அப்ப எல்லாரையும் விட ஏல வெயிட் கூடவே இருக்கணும். அட் சேம் டைம் பில குறைவா இருக்கணும்னா இங்க எங்களுக்கு செகண்ட் ஆன்சர் இருக்க போகுது FB, FC, FA இந்த உடல எங்களுக்கு விட வரப்போகுது. நாங்க 35 கழிக்கிறோம். ஒரு கிடைமேற்பரப்பு மீது ஓய்விலுள்ள ஒரு திணிவு எப்போதும் மேலெங்கிலும் இயங்கி உருவில் காணப்படுகின்றவாறு வீச்ச மேயுடன் எளிய இசைக்கதை ஆட்டுகின்றது. திணிவை எப்போது மேற்பரப்புடன் தொடுகையில் வைத்திருக்கும் அதே வேளை மேற்பரப்பு இயங்கத்தக்க உயர்ந்தபட்ச முடிவு என்று கேட்டிருக்கு. இப்ப வந்து எப்பவுமே தொடுகையில் இருக்கிற மாதிரி மேலெங்களையும் அழிய இயக்கத்தை இங்க ஆட்ட பண்ண போறோம். இப்ப வீச்சம் A என்று சொல்லி இருக்கு. இப்ப அவட்ட மேஸ் வந்து MG இப்ப மேல் நோக்கி ஒரு மரதாக்கம் இருக்க போகுது. இப்ப இது மேலெங்களையும் இயங்குதால இப்ப அவருக்கு வந்து ஒரு கோணம் ஒமையாண்டு வச்சோம்னா இப்ப எங்களுக்கு ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுதுன்னா MG மைனஸ் MR தான் இருக்க போகுது. ஏன்னா மேல் நோக்கி ஆறுதாக்க போகுது. விளையிலா வந்து எங்களுக்கு எப்சிலான் யூஸ் பண்ணோம்னா MG மைனஸ் MR தான் இருக்க போகுது. அப்ப இதுல நாங்க ஒன்று சொல்லலாம் G வந்து R பெருசா இருக்கணும். அப்ப G கிரேட்டர் தான் R இருக்க போகுது. ஆனா நாங்க எடுத்து இவற்ற கோணம் வந்து எங்களுக்கு மீடுரன் கேட்டிருக்கோடியால எங்களுக்கு மீடுரனை கனெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணும் ஒமேகா வந்து 2πf தெரியும். அப்ப எங்களுக்கு G வந்து கிரேட்டரா இருக்க போகுது. அந்த R மாதிரி எங்களுக்கு என்னன்னா விட்ட வீச்சு மேயா இருக்க போகுது. அப்ப A இன்டு ஒமேகாக்கு பதிலா ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலா நாங்க 2πf முழுவதும் பெருக்கம் போட போறோம். அப்ப இதுல நாங்க F எங்களுக்கு F வந்து 1/2π √G பண்ணையை விட லெஸ் தானே இருக்க போகுது. ஆனா எங்களுக்கு கேட்டகள் இருந்தா இயங்கத்தக்க உயர்ந்தபட்ச முடிவுடியால சோ அதுதான் எங்களுக்கு விடையா இருக்க போது 1/2π இருந்து √G ஒரேயா இருக்க போது எங்களுக்கு இந்த கேள்வி கூட 4ஆக இருக்க போகுது. நாங்க 34 கழிக்கிறோம். முடிவன் FA உடைய வழியை கழும் ஒரு சீல்கை ஆரையுடைய ஒரு வட்டத்தின் பரிதி வழியே ஒரு மாறா கோண வேகம் ஒமேகாவில் இயங்குகின்றது. V ஆனது வழியில் ஒளியின் வேகமாம். வட்டத்திற்கு வழியே ஓய்வில் உள்ள ஒரு கேட்போடினால் கேட்கப்படும் ஒளியின் ஆகவும் உயர்ந்த முடிவு என்று கேட்டிருக்கு. இப்ப வந்து ஒமேகாவோட வருதுன்னா இப்ப தொடர் வழியை வந்து 6 ஒமேகா இருக்க போகுது. இப்போ உயர்ந்தபட்ச முடிவுகள் அதை நோக்கி வரைக்கும் உயர்ந்தபட்ச முடிவு இருக்க போகுது. இப்ப வெளியில நிற்கிற ஆளுக்கு வந்து உயர்ந்தபட்சம் வேகம் நோக்கி வரைக்கும் என்ன இருக்க மாட்டா 6 ஒமேகா இருக்க மட்டும்தான் உயர்ந்தபட்ச வேகம் வரப்போகுது. மற்ற டைம் 6 ஒமேகா பிரிச்ச ஒரு வரப்போகுது. சோ அப்ப 6 ஒமேகா தான் இங்க மேக்சிமமா இருக்க போகுது. இப்ப வந்து லிசனர் வந்து எங்களுக்கு ரெஸ்ட்ல இருக்காது ஒடா எங்கேல சோ அவட்ட வேகம் 0 இருக்குது. ஒளியின் வேகம் தந்திருக்கு. அண்ட் அதே நேரம் நோக்கி வர சோர்ஸின் வேகம் 6 ஒமேகா தந்திருக்கு. அப்ப இதுக்கு நாங்க வந்து டொப்லர் வெக்டர் போட்டோம்னா உயர்ந்தபட்சம் மட்டும் கேட்டபடியால ஒளியின் வேகம் B பிளஸ் உயர்ந்த V பிளஸ் அதே மாதிரி கேட்குனட்ட வேகம் 0 அப்ப V இருக்க போகுது. மேல கீழே பார்த்தோம்னா V இங்க வந்து நோக்கி வர வழியால மைனஸ் சோர்ஸின் வேகம் 6 ஒமேகா. அப்ப V அப்பம் V மைனஸ் 6 ஒமேகா என்று அதன் உண்மை விட F இருக்க போகுது. அப்ப இது எங்களுக்கு கேள்விக்கு விட வந்து F இன்டு V அப்பன் V மைனஸ் 6 ஒமேகா முதல்ல அதான் இருக்க போகுது.
நாங்க 9 கழிக்கிறோம். உருவில் காட்டப்பட்டுள்ள ஒரு செங்கோண கண்ணாடி அரியத்தின் மேற்பரப்பு ஏசிக்கு செங்குத்தாக ஒரு ஒளிக்கதிர் படுகின்றது. கதிர் காட்டப்பட்டுள்ள பாதையை பின்பற்றுவதற்கு அரிய திரவியத்தின் முறிவு சுட்டியின் இழிவு பெருமானம் என்று கேட்டு. இப்ப இந்த கதிர் இங்க முழுவு தெரிப்படைஞ்சு இங்கால வருது. அதே மாதிரி இதுலயே முழுவு தெரிப்படுது. இதுல பார்த்தோம்னா இதுக்கு செவ்வனை வரைஞ்சோம்னா எங்களுக்கு படுவனம் 45 வகையா இருக்க போகுது. ஸோ 45 வகைக்கு முழு தெரிப்படைதண்டா எங்களுக்கு அந்த 45 பாகம் ஒன்றில் அவதிக்கோணம் இல்லாட்டி அவதிக்கோணத்தை விட கூடவே இருக்கணும். இப்ப 45 பாகம் அவதிக்கோணம் உள்ள அது முறிவு சுட்டி எங்களுக்கு சைன் சி சமன் 1/n. ஸோ என் 1/n சைன் சி. அப்ப 1/n சைன் 45 எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா 1/2 தெரியும். அப்ப 1/n சைன் 45 √2 இருக்க போகுது. அப்ப எங்களுக்கு 45 பாக அரிய கோணத்துக்கு என்ன முறிவு சுட்டி √2 இருக்க போகுது. √2 வெளியே 1/4 உண்டு. அப்ப 45 பாக அவதி கோணமா இருக்கணும்டா அவற்றை முறிவு சுட்டி 1/4 உண்டா இருக்கணும். ஆனா இங்க அவதி கோணம் ஒன்று 45 விட சின்ன இருக்கலாம். அப்படின்னா முறிவு சுட்டின மினிமம் எங்களுக்கு √2 தான் இருக்கும். √2 இல்லாடி √2 பெருசா இருக்கும். அப்படின்னா எங்களுக்கு இழிவு பெருமானம் √2. ஸோ √2 பெருமானம் எங்களுக்கு தெரியும் 1/4 உண்டு. ஆக இந்த கேள்விக்கு விட 2வது. நாங்க 30 கழிக்கிறோம். ஒரு பொருள் குவியத்திரம் F1 உடைய ஒரு மெல்லிய குவிவில்லையின் தலைமையச்சு மீது வைக்கப்படும் போது அது ஏக பரிமாண பெரிதாக்கம் M1 உடன் தூரம் B1 ஒரு மெய்பிம்பத்தை ஆக்குகின்றது. இவ்வில்லைக்கு பதிலாக குவியத்துரம் F2 உடைய வேறொரு மெல்லிய குவிவில்லையை அதே தானத்தில் வைக்கும் போது புதிய பிம்பத்துரம் B2 பெரிதாக்கம் M2 திருப்தியாக நிபந்தனை என்று கேட்டு. ஸோ இப்போ எங்களுக்கு B1 B2 M1 M2 ஒப்பிட்டுக்கிறது. இப்போ F2 சின்ன சொல்லியிருக்கு. அப்ப இப்ப பவர் கூடின வில்லியை யூஸ் பண்ண போறோம். பவர் கூடின வில்லியை யூஸ் பண்ண மாட்டா வில்லைன்னு நல்லா இருக்க போகுது. அப்ப முதல் இருக்கிறத விட இப்ப வில்லை கிட்டவா இருக்க போகுது. அப்ப B1 B2 என்னவா இருக்க போகுது, சின்னனா இருக்க போகுது. அண்ட் B1 B2 சின்ன இருக்க போகுது. இப்ப ஒரு பெரிதாக்கம் ஏக பரிமாண ஒரு பெரிதாக்கம் பிம்பத்துரத்துன்னு பொறுத்துரும். ரெண்டு நிலைமையில பொறுத்துரம் மாறல. பிம்பத்துரம் குறைஞ்சிருக்குண்டா உருப்பெரிதாக்கம் குறைஞ்சிருக்கணும். அப்ப V2 B1 சின்ன இருக்கணும். அதே மாதிரி M1 அதாவது M2 M1 விட சின்ன இருக்கணும். அப்படிப்பட்ட விட எங்களுக்கு எத்தனையா இருக்குன்னா 4வது. அப்ப இந்த கேள்விக்கு விட 4வது. நாங்க 39 கழிக்கிறோம். ஒவ்வொன்றும் +q ஆன இரு ஏற்றங்கள் பக்க நீளம் A ஆக உள்ள ஒரு சமபக்க முக்கோணி ABCயின் B, C ஆகிய உச்சிகளில் வைக்கப்பட்டுள்ள அதே வேளை +q ஆனது வேறொரு புள்ளி ஏற்றம் முறையில் காணப்படுகின்றவாறு புள்ளி P யில் வைக்கப்பட்டுள்ளது. A யில் வைக்கப்பட்டுள்ள ஒரு நேர் ஓரலகு ஏற்றத்தின் மீது தாக்கும் விளையில் விசை 0 இருக்கத்தக்கதாக தூரம் AP சமன் என்று கேட்டு. ஒரு நேரலகு ஏற்றத்தின் மீது தாக்குற விசை 0 என்றா அந்த இடத்துல வர விளையில் மின்விளைவுமே 0 இருக்கணும். இப்ப B ஆலயம் ஒரு மின்விளையுமே C ஆலயம் ஒரு மின்விளையுமே இருப்போது. ரெண்டாலையும் பாரு மின்விளையம் பெருமல்ல சமனா இருக்க போது என்ன ரெண்டுமே ஏலியந்தான தூரம் ஒன்றா இருக்கு அண்ட் ஏட்டமும் சமனா இருக்கபடியால இப்போ ஒரு ஆளால வர ஏற்றத்தை மின்விளையுமே ஈன்னு வச்சோம்னா ரெண்டாலையும் வரப்போகுது. அண்ட் ஒரு சமூக முக்கோணியோடையால 3 கோணம் 60 இருக்க போகுது. அப்ப மேல வர 2 மின்விளையுமே இடப்பட்ட தூரம் எங்களுக்கு 60 வயல இருக்க போகுது. சவட்ட விளையிலக்கணும்னா எங்களுக்கு 2e cos 30 இருப்பது. ஏன்னா 30 சமனா பிரிக்க போகுது நிலைக்குத்தா. ஸோ கிடையா வர மின்விளையுமே ஒன்னோட சமப்படுத்தும். ஸோ விளையில மேல் நோக்கி 2e cos 30 இருக்க போது எங்களுக்கு cos 30 √3/2 போல எங்களுக்கு √3e மேல் நோக்கி இருக்க போகுது. இப்ப அதே மின்விளையுமே கீழ் நோக்கி P அந்த மேல இருக்க P என்ற தூரத்துல இருக்க அந்த Qவால வழங்க முடிஞ்சதுண்டா அங்க இருக்கிற விளையில் விசை 0 இருக்க போகுது. ஸோ அதே மின்விளையுமே வரணும்டா அப்ப இவட்ட மின்விளையும் அதான் இருக்கணும். அப்ப இவட்ட மின்விளையுமே √3q இருக்க போகுது. எங்களுக்கு நாங்க √3d இருக்க போகுது. எங்க E நாங்க கொமனா வச்சுனாங்க இந்த B ஆல் C ஆல் வரணும். அது நாங்க சொல்லலாம் Q அப்ப 4π × எப்சிலோன் A² சொல்ல போறோம். அது இப்ப இவட்ட ஏட்டம் Q/4π × அவற்ற தூரம் AP² இருக்க போகுது. இவட்ட √3 மடங்கு சொல்ல √3 × Q/4π A² இங்க எங்களுக்கு பார்த்தோம்னா இவட்ட Q/4π எப்சிலோன் AP² இருக்க போகுது. இதுல நாங்க AP எங்களுக்கு AP எங்களுக்கு A/√3 இருக்க போது எங்களுக்கு இதுக்கு விட 3ஆக இருக்க போகுது. நாங்க 40 கழிக்கிறோம். காட்டப்பட்ட சுற்றில் இரு கலங்களும் புறக்கணித்தக்க அகத்தடைகளை உடையன. சுற்றில் ஒரு விஷயம் கேட்டிருக்கு. இந்த 2V பேட்டரி 2 வோல்டேஜ் கலத்தினூடாக கரண்ட் ஓடுதா இல்லையாண்டு கேட்டிருக்கு. இப்ப பார்த்தோம்னா இங்க பேட்டரி போட்டு இங்க R2 அதே மாதிரி 6R 2R இருக்கு. இப்ப 2 வோல்ட் பேட்டரி போட்டு எங்களுக்கு யோசிக்க கஷ்டமா இருக்கு. இப்ப நாங்க 2 வோல்ட் பேட்டரியை ஃபர்ஸ்ட் சுற்றுல இல்லைன்னு போட்டு யோசிச்சோம்னா இப்ப 8 வோல்டேஜ் இருக்கு. இதுல 0 வோல்டேஜ் இங்க 8 வோல்டேஜ்னா இந்த ஆருக்கு 4 வோல்டேஜ் இந்த ஆருக்கு 4 வோல்டேஜ் இருக்க போகுது. இப்ப இதுல நாங்கள் இங்க இந்த புள்ளியில 0 வச்சோம்னா இதுல 4 வோல்டேஜ் உள்ள போதும்டா மேல 8 வோல்டேஜ் அண்ட் இந்த நுனியில 4 வோல்டேஜ் இருக்க போகுது. இங்கால 6R 2R இருக்குண்டா 6Rக்கு 6 வோல்டேஜ் 2Rக்கு 2 வோல்டேஜ் உள்ள போகுது. அப்ப இந்த நுனியில 0 வோல்டேஜ் மேல 8 வோல்டேஜ் வச்சோம்னா இந்த நுனியில எங்களுக்கு 2 வோல்டேஜ் இருக்க போகுது. அப்ப இந்த பேட்டரியை போடும்போது இங்க 2 வோல்டேஜ் அங்க 4 வோல்டேஜ். அப்ப அது குறிக்க ஆல்ரெடி 2 வோல்டேஜ் பேட்டரி இருக்க மாதிரி தான் இருக்கு. இப்போ பேட்டரியை போட்டோம்னா முதல்ல இருந்த அழுத்த வித்தியாசம் தான் இப்ப இருக்கு. ஸோ அங்க அந்த அழுத்த வித்தியாசம் இருக்கிறத இடையே 2 வோல்ட் பேட்டரியை போறதால ஒரு மாற்றம் நடக்க போறது. ஸோ அப்ப இங்க 2 வோல்ட் பேட்டரிக்கால
மின்னோட்டம் எதுவுமே ஓடப்படல. அப்ப இந்த கேள்விக்கு விட எங்களுக்கு 5வதா இருக்க போது 2 வோல்ட் கடத்தினூடாக ஓட்டம் எதுவும் செல்லவில்லை என்று இருக்க போகுது. நாங்க 44 கழிக்கிறோம். சம நீளங்களையும் ஆனால் வெவ்வேறு குறுக்கோடு அறைகளையும் உடைய இரு ஒடுங்கிய குழாய்கள் முனைக்கு முனை தொடுக்கப்பட்டு உருவில் காணப்படுகின்றவாறு அதனூடாக நீர் பாயவிடப்படுகிறது. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு குழாய்களின் குறுக்கோட்டிலுடாக நீர் பாயும் சராசரி வேகங்கள் V1, V2 ஆகும். குழாய்களுக்கு குறுக்கே உருவாகும் அமுக்க வித்தியாசங்கள் டெல்டா P1, டெல்டா P2 ஆகும் இருப்பின் டெல்டா P1 ஒரு P2 2 கேட்டிருக்கு. இப்ப எங்களுக்கு அமுக்க வித்தியாசங்களை வீதம் கேட்டிருக்கு. இப்ப ரெண்டு இடத்துலயும் வந்து பாய்ச்சல் வந்து சமனா இருக்க வழியால ரெண்டு நாங்க போசைன் சூத்திரத்துல அப்ளை பண்ணலாம். அது போசைன் சூத்திரம் என்ன சொல்றா பாய்ச்சல் Q/T வந்து π/4 மடங்கு டெல்டா P ஒரு 8 அப்ப இப்ப ரெண்டு நிலையில சமமான சொல்ல இப்ப ஒரு நிலையில இல்லன்னு வச்ச மாட்டா மற்றவட்டி மெல்லியா இருக்க போகுது. இப்ப இவட்ட ரேடியஸ் R1 மற்றவட்டி R2 வைப்போம். அப்ப ரெண்டு இடத்துலயும் பாய்ச்சல் சமமான சொன்ன வழியால π/R1 மடங்கு டெல்டா P1 ஓவர் 8 வந்து இங்க π/R2 மடங்கு டெல்டா P2 ஓவர் 8 இருக்க போகுது. அப்ப இதுல இருந்து நாங்க வந்து P2 அதுங்களுக்கு P1 P2 கேட்டிருக்கபடியால நாங்க P1 P2 கண்டோம்னா எங்களுக்கு அது R2 மடங்குகள் R1 4 மடங்கா இருக்க போகுது. ஆனா இப்ப நாங்க விடைக்கு போனோம்னா எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விடையை காணும். ஏன்னா ஆர் ரிலேட்டடா ஒரு விஷயமும் இல்லை. அப்ப நாங்க R2 4 மடங்குகள் R1 4 மடங்குன்னு தேடி பார்த்தா இங்க எல்லாமே V1 V2 சார்பா இருக்கு. ஆனா நாங்க வந்து V1 V2 கனெக்ட் பண்ணலாம். எப்படின்னா இங்க ரெண்டு இடத்துலயும் வந்து தொடர்ச்சியில் சமன்பாடு அப்ளை பண்ணோம்னா A1 × B1 சமன் A2 × V2 இருக்க போகுது. அப்ப π/R1 வர்க்கம் × B1 சமன் π/R2 வர்க்கத்து × B2 இருக்க போகுது. அப்ப இதே எழுது நாங்க R2 வர்க்கத்துங்கள் R1 வர்க்கத்தை கண்டோம்னா எங்களுக்கு அது B1 வர்க்கத்துங்கள் V2 வர்க்கமா இருக்க போகுது. சாரி B1 வர்க்கத்துங்கள் B1 ஓவர் B2 இருக்க போகுது. அப்ப நாங்க இங்க வந்து டெல்டா P1 P2 தான் தேவை. ஆனா அது நாங்க முதலே சொல்லிட்டோம் அது எங்களுக்கு வந்து R2 மடங்குகள் R1 4 மடங்கு. ஆனா இங்க நாங்க சொல்றோம் R2 வர்க்கத்துங்கள் R1 வர்க்கம் தான் எங்களுக்கு அது B1 V2 உண்டு. சோ அப்ப ரெண்டு பக்கம் வர்க்கப்படுத்தி விட்டோம்னா நேராவே டெல்டா P1 P2 கண்டுலாம். சோ ரெண்டு பக்கம் வர்க்கப்படுத்தினோம்னா எங்களுக்கு அது V1 V2 முழுவதும் வர்க்கம் தான் டெல்டா P1 P2 இருக்க போகுது. சோ அப்ப இந்த கேள்விக்கு விட எங்களுக்கு 3வதா இருக்க போகுது. நாங்க 40 கழிக்கிறோம். மாணவருடன் அறை வெப்பநிலை 27 பாசில் இருக்கும் ஒரு லட்சிய வாயின் ஒரு மாராத்தனி M0 பயன்படுத்தி பாய்லிங் விதியை வாய்ப்பு பார்ப்பதற்கு ஒரு பரிசோதனை செய்து ஒருவில் தரப்பட்டுள்ள வரவை பெற்றான். இங்கு P ஆனது வாயு நமக்கும் B ஆனது வாயுவின் கிரணவும் ஆகும். பின்னர் அவன் கிரணம் V இருந்து வாயுவின் குறித்த அளவை அகற்றி அறை வெப்பநிலையிலும் 100 பாகசி மேலே உள்ள ஒரு வெப்பநிலையில் இப்பரிசோதனையை திரும்ப செய்தான். அவன் பெற்ற புதிய வரைவு ஒருவில் காணப்படும் வரைவின் அதே படித்திறன் உடையதனின் அவன் அகற்றிய வாயுவின் திணிவிலாண்டு கேட்டு. இப்ப ரெண்டு நிலைமையிலும் ஒரே படித்திறனை இப்ப படித்திறனை பற்றி கேட்கணும். இப்ப நாங்க y ஆக்சிஸ வந்து x ஆக்சிஸ் அதாவது வஜ்ஜத்தில கூரை வந்து x ஆக்சிஸ்ல இருக்க கூறால பிரிச்சோம்னா எங்களுக்கு அது P/1 இருக்க போது எங்களுக்கு PV வருது. சோ அப்ப இந்த படித்திறன் வந்து எங்களுக்கு PV இருக்க போகுது. எங்களுக்கு தெரியும் PV சமம் என்ன ஆட்டின்னு. சோ அப்ப என்ன ஆட்டிதான் இந்த வரைவிண்ட படித்திறன். சோ இந்த வரைவிண்ட படித்திறன் என்ன ஆட்டியண்டா இப்ப ரெண்டு கிராஃப்க்கு இருக்கு ரெண்டுக்கும் படித்திறன் சமனா வருதுண்டா ரெண்டுலயும் என்னும் சமனா இருக்கணும் R சமனா இருக்கணும் T சமனா இருக்கணும். R ஒரு மாறிலி என்ற வழியால ND பெருக்கம் சமனா இருக்கணும். அண்ட் இப்ப ஒரே வாயு இருக்க வழியால அவற்றுக்கான மூல மாஸ் மாறிலி. அப்ப மூல் தெரியும் அவற்றை திணியங்கள் மூல மாஸ் சொன்ன வழியால அவற்றை திணி வீண்டு வெப்பநிலை பெருக்கம் மாறிலியா இருக்க போகுது எங்களுக்கு. அப்ப திணிய பார்த்தோம்னா முதல் M0 சொல்லி இருக்கு. அண்ட் முதல் வெப்பநிலையை பார்த்தோம்னா 27 அப்ப 300 கெல்வினா இருக்க போகுது. பட் இப்ப இருக்க டெம்பரேச்சரை பார்த்தோம்னா இப்ப வெப்பநிலையிலும் அது அரை வெப்பநிலையில் 100 பாசி மேலன்னு சொன்னபடியால் 127 பாசியா இருக்க போகுது. அப்ப 400 கெல்வின். அப்ப முதல் வந்து 300 கெல்வின் M0 இப்ப இருக்கிற திணி வந்து M' 400 கெல்வினா இருக்க போகுது. அது ரெண்டும் சமனா இருக்கும். இப்ப இருக்கிற திணிவை கண்டோம்னா M' வந்து 3/4 M0 இருக்க போகுது. ஆனா கேள்வி வந்து அகற்றிய வாயு திணி கட்டபடியால M0ல இருந்து 3/4 M0 மிச்சமா இருக்கிறபடியால 1/4 M0 நாங்க வெளியில அகட்டி இருக்க போறோம். அப்ப இந்த கேள்விக்கு விட 3வதா இருக்க போகுது. நாங்க 40 கழிக்கிறோம். காட்டப்பட்ட சுற்றில் காணப்படும் இரு கலங்களும் புறக்கணித்தக்க அகத்தடைகளை உடையன. R' ஆனது ஒரு மாறும் தடையின் பெருமானமாகும். R' உடன் B என்னும் புள்ளியில் குறுக்கே உள்ள அர்த்த வேறுபாடு BA - BB மாறலை மிகச்சிறந்த வகை இருப்பது என்று கேட்டு. இப்ப பார்த்தோம்னா எங்களுக்கு BA வந்து இங்க R' மாற மாறிக்கிட்டு இருக்குது. ஆனா BB வந்து ஒரு நாள் மாறல. என்ன இங்க மேலே மாறு கீழே மாறு. சோ தடம் மாறல. அப்ப அதுல உள்ள அழுத்தமும் மாற போயில. இப்ப மொத்தமா 6 வோல்டேஜ் இருக்கு. இப்ப R 2R இருக்கபடியால ஒரு Rக்கு 3 வோல்ட் விழ போகுது. இப்ப புவித்தொடர்பு இணைச்சு இருக்கபடியால இந்த இடம் 0வா இருக்க போகுது. சோ ஒரு Rக்கு 3 வோல்ட் விழணும்னா B ல இருக்க வோல்டேஜ் வந்து 3 வோல்டேஜா இருக்க போகுது. சோ B ல வந்து எப்பவுமே கான்ஸ்டன்டா 3 வோல்டேஜ் இருக்க போகுது. சேம் டைம் இப்ப பார்த்தோம்னா இங்க வந்து R' வந்து முதல் 0 போட்டோம்னா இங்க R' வந்து 0 3R 6R 9R அந்த ஆர்டர்லாம் போகுது. அப்ப நாங்க R' வந்து 0 போட்டோம்னா இவ்விடம் ஃபுல்லா வருங்கவி மாறும். அப்ப புவித்தொடர்பு இணைச்சபடியா எவ்வளவு 0 வழியால A-ல வந்து 0 வோல்டேஜ் இருக்க போகுது. அப்ப 0 வோல்டேஜ் இருக்கே BA - BB பார்த்தோம்னா 0 - 3 -3 வோல்டேஜ் இருக்க போகுது. அப்ப இங்க R' 0வா இருக்கு எங்களுக்கு -3 வோல்டேஜ்னா முதலாவது அந்த மாதிரி இருக்கு அண்ட் அஞ்சாவதும் அந்த மாதிரி இருக்கு. மிச்சம் எல்லா அண்ட் அதே மாதிரி
4வது விடையும் அதே மாதிரி இருக்கு. ஸோ அப்ப இங்க 3ம் 2ம் பெறப்பொருள். அடுத்தது பார்த்தோம்னா ஆர் வந்து அடுத்து 3R தான் போட்டிருக்கு. இப்ப ஆர் 3R மாறுது, இங்க ஆர் கீழே 3R, மொத்தமா 4 வோல்டேஜ். இங்க ஆர் 3R ஒன்றுக்கு முன்னன் இருக்கு. அப்ப ஒன்றுக்கு முன்னன் இருக்க 4 வோல்டேஜ்ல வந்து ஆர் தடைக்கு வந்து 1 வோல்டேஜும் 3R தடைக்கு 3 வோல்டேஜும் விடணும். இதுல 0 வோல்டேஜ் இருக்கு. அப்ப 3 வோல்டேஜ் விடணும்னா இதுல ஏல வந்து 3 வோல்டேஜ் தான் இருக்கும். ஸோ அப்ப ஏல 3 வோல்டேஜ், பில எப்பவுமே 3 வோல்டேஜ் அது மாறாது. அப்ப பிஏ மைனஸ் பிபி வந்து 0 இருக்க போகுது. அப்ப 3R இருக்க வந்து 0 இருக்க போகுது. ஸோ அப்படி பார்த்தோம்னா 3R 0 இருக்க வேண்டிய 4வது வராது. இப்ப இங்க 1ம் 5 தான் இருக்கு. இனி அடுத்த கட்டமா பார்த்தோம்னா இது இன்ஃபினிட்டிக்கு போனா என்ன எடுக்குன்னு பார்த்தோம்னா, இன்ஃபினிட்டிக்கு போனா மொத்த அழுத்தம் வந்து R' எல்லாம் விழ போகுது. அப்ப 4 வோல்டேஜ் இதுல விட ஏல வந்து 4 வோல்டேஜ் இருக்க போகுது. பில வந்து 3, அப்ப 4 மைனஸ் 3 ஒன்றுண்டா. அப்ப இது முடிவிலியா இருக்க வந்து பிஏ மைனஸ் பிபி வந்து 1 வோல்டேஜா இருக்கும். அப்ப இது முடிவிலிக்கு போய் இது 1 மாதிரி போற விட எங்களுக்கு முதலாவது மட்டும்தான் இருக்கு. அப்ப இந்த கேள்விக்கு விட முதலாவது. நாங்க 40 நாங்கள் வளிமண்டல அமுக்கத்தில் முறையே பிஏ பிபி பிசி எனும் கனவுகளை உடைய ஏ பி சி எனும் 3 அடுத்த அறைகளில் உள்ள வழியின் தனியிடப்பதங்க முறையே எஸ்ஏ எஸ்பி எஸ்சியா. ஸோ அப்ப 3 அறைக்கு தனியிடப்பத அலகுகளில் உள்ள இருக்க நீரின தண்ணி வந்து எஸ்ஏ எஸ்பி எஸ்சி சொல்லி ஒரு ஏ பெருக்கம். இப்ப அறை ஏல வந்து வழியின பயன்படுத்தல டி நோட் ஆகும். ஒரு பில காணப்படுகின்றவாறு கதவுகள் திறக்கப்பட்டு 3 அறைகளில் உள்ள வழி வந்து கிளப்பதற்கு அனுமதிக்கப்படும் போது 3 அறைகளிலும் பொது பயன்படுத்த டி நோட்டாக இருக்கையில் எஸ்ஏ 2 கேட்டு. இப்ப பொதுவான பயனுள்ள டி நோட்னு சொன்னோம்னா, இப்ப ஏல வந்து முதலும் பயன்படுத்தல டி நோட். அப்ப இப்பவும் பயனுள்ள டி நோட் 3க்கும் கொமனா வருதுண்டா. அப்ப ஏல இருந்து ஒரு துணியும் வெளியில போயிருக்காது. என்ன தண்ணீரப்பதன் இப்ப முதல்ல சமனா இருந்தபடியெல்லாம் டி நோட் இருக்கு. அப்ப பில அது கதவு திறக்கைக்கு வந்து பில இருந்தோ சில இருந்தோ அதுக்குள்ளதான் துணி பரிமாறப்பட்டிருக்க போகுது. அப்ப இப்ப எஸ்ஏ கேட்டிருக்க மாட்டா. இப்ப எங்களுக்கு இப்ப இல்ல எஸ்ஏ இப்ப டி நோட் பயனுள்ள இருக்க எஸ்ஏ தான் ஏல இருக்க போகுது. அப்ப பிலையும் சில இப்ப சேர்ந்த தொகுதியிலையும் வந்து அதுன தண்ணீரப்பதனும் எஸ்ஏ தான் இருக்க போகுது. அப்ப அங்க தண்ணீரப்பதன் வந்து அங்க இருக்கிற மொத்த தெரியுங்களும் மொத்த கிழவா இருக்க போகுது. அங்க இருக்கிற மொத்த கிழவை வந்து பிஏ பிபி பிளஸ் பிசியா இருக்க போகுது. ஆனா அங்க இருக்கிற மொத்த தெரியுங்களுக்கு தெரியும்டா. இப்ப அலகு கிணவுக்கான தனி வந்து எஸ்பின்னு சொல்லி இருக்கு. அப்ப பின கிணவு வந்து பிபி என்றபடியால பிபி எஸ்பி தான் முதல் இருந்திருக்க போகுது. அதே மாதிரி அலகு கிணவுக்கான சீல இருக்கிறது வந்து எஸ்சின்னு சொல்லி இருக்கபடியால எஸ்சி பிசி தான் சீல முதல் இருக்க போகுது. இப்ப இது ரெண்டுமா தங்களுக்குள்ள பரிமாற போயிடும். ஏன்னா ஏக்குள்ள ஒரு சேஞ்ச் நடக்க போறல. என்ன முதலும் இப்ப கதவு திறக்க முதலும் மூடினா அப்புறம் பயனுள்ள டி நோட் சொல்லி இருக்கபடியால அலகுல இருக்க நீரான தெரியும் அங்க மாற போறல. அப்ப மொத்த தெரியும் எங்களுக்கு தெரியும் எஸ்பி பிபி பிளஸ் எஸ்சி பிசி தெரியும். பிலேன் சிலேன் சேர்ந்த தொகுதி அவற்றை கிணவு வந்து பிஏ பிளஸ் பிசியா இருக்க போகுது. அப்ப பயனுள்ள டி நோட் சொன்னபடியால எஸ்ஏ வந்து ஒவ்வொரு எல்லா அறைக்கும் வந்து தனித்தனியை வந்து தனிப்பத கண்ணன் சாமனா இருக்க போது சேர்ந்து கண்டாலும் எஸ்ஏ இருக்க போகுது. அப்ப எஸ்ஏ கண்ணம்னா எங்களுக்கு வந்து மொத்த தனி பிபி எஸ்பி பிளஸ் பிசி எஸ்சி ஓவர் கனல வந்து பிபி பிளஸ் பிசியா இருக்க போது. அப்ப இந்த கேள்விக்கு விட முதலாவதா இருக்க போகுது. நாங்கள் 45 கழிக்கிறோம். 2 மைக்ரோஃபரட் 1 மைக்ரோஃபரட் எனும் இரு கொள்ளளவுகள் தொடராக தொடுக்கப்பட்டு ஒரு பேட்டரியினால் ஏற்றப்படும். அப்போது கொள்ளளவிகளில் தேக்கி வைத்த சக்திகள் முறையே ஈவன் ஈட்டு ஆகும். அவை தொடுப்பகற்றப்பட்டு இறங்குவதற்கு விடப்பட்டு அதே பேட்டரியை பயன்படுத்தி மறுபடியும் புறம்பாக ஏற்றப்படும் போது இரு கொள்ளளவிகளிலும் தேக்கிய சக்திகள் முறையே E3 E4 ஆகும். எனின் இங்க 4க்கு முன்னாடி தொடர்பாக இருக்கு. இப்ப ரெண்டையுமே சேர்த்து போடைக்க முறையே E1 E2 உண்டா. இப்ப ரெண்டையுமே சேர்த்து ஒரே பேட்டரியோட சார்ஜ் பண்ணிக்க வந்து மொத்தமா வந்து போற கியூ வந்து எல்லா இடமும் சேமா இருக்க போகுது. அப்ப Q7 CV என்றபடியால கொள்ளளவும் கூட்டினவற்றை வந்து வோல்டேஜ் குறைய விழ போகுது. இப்போ 1க்கு 2 இருக்க 2க்கு 1 இருக்க வழியில மொத்த வோல்டேஜ் B என்றா 2 மைக்ரோஃபரட்ல வந்து B/3 1 மைக்ரோஃபரட்ல 2V/3 விழ போகுது. இப்போ இதுல சேமிக்கப்பட்ட எனர்ஜியை பற்றி கைச்சக்கூடிய எனர்ஜி வந்து உங்களுக்கு தெரியும் அரை தர CV வர்க்கம் மட்டும். அப்ப இங்க வந்து B வர்க்கத்துல இருக்கபடியால கொள்ளளவும் கூடின வர வோல்டேஜ் கூடினவருக்கு தான் கூட எனர்ஜி இருக்க போகுது. அப்ப கொள்ளளவும் குறைஞ்சவருக்கு தான் வோல்டேஜ் கூடினபடியால அப்ப எங்களுக்கு E1 விட E2 தான் பெருசா இருக்க போகுது. ஏன்னா அங்க வோல்டேஜ் கூட விடுறபடியா. அண்ட் இப்போ வந்து என்ன சொன்னா தனித்தனியா எல்லாத்தையும் டிஸ்சார்ஜ் பண்ணிப்படி இப்ப தனித்தனியா பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்க நடக்க போனா தனித்தனியா முதல் B/3 2V/3 போனது. இப்ப எல்லாருக்குமே B தான் போகுது. அப்ப இங்க எல்லாருக்குமே போற வோல்டேஜ் காமனா இருக்க போகுது. அண்ட் முதல் போன 2 தனித்தனியா சேர்த்து இருக்கு போன விட தனித்தனியா போய் வர எனர்ஜி கூடவே இருக்கும். சேம் டைம் E3 E4 இருக்கு அரைதர CV வர்க்கம் பண்ணபடியால கொள்ளளவும் வோல்டேஜ் சேமா இருக்கபடியால கொள்ளளவும் கூடியவருக்கு கூட எனர்ஜி போகுது. அப்படின்னா எங்களுக்கு 2 மைக்ரோஃபரட் தான் கூட எனர்ஜி ஸ்டோரா இருக்கும். அப்ப E4 விட E3 தான் பெருசா இருக்கும். ஆனா அது E1 E2 ரெண்டையும் விட பெருசு. எங்களுக்கு தெரியும் E1 விட E2 பெருசு. சேம் டைம் இது ரெண்டும் பெருசா இருக்கணும். அதே நேரம் E3 தான் எல்லாரையும் விட பெருசு. அப்ப எங்களுக்கு விட வந்து 5ஆவதா இருக்க போது E1 விட E2 பெருசு, E2 விட E4 பெருசு, E4 விட E3 பெருசு. நாங்க 42 கழிக்கிறோம். திணிவு கேபிட்டலையும் குறுக்கோட்டு பரப்பி ஏயும் யங்கின் மட்டும் வையும் உடைய ஒரு பாரமான செவ்வக உலோக குட்டி ஒரு ஏயில் காணப்படுகின்றவாறு ஒரு குடைமை பரப்பு மீது வைக்கப்படும் போது அதன் உயரம் கேபிட்டல் ஆகும். அத்தகைய 4 ஒரே மாதிரியான குட்டிகள் ஒரு பியில் காணப்படுகின்றவாறு ஒருமிக்க அடுக்கப்படும் எனில் 4 குட்டிகளிலும் ஒட்டுமொத்தமான உயரம் 2 கேட்டு. இப்ப வந்து இதுக்கு யங்கின் மட்டும் வையன்னு சொல்லி இருக்கு. அண்ட் இது M3 சொல்லி இருக்கு.
அப்ப எங்களுக்கு வந்து ஜங்கின் மட்டும் நான் தொடர்பு பண்ணிக்கலாம் y சமன் f/a. இப்ப ஒவ்வொரு குட்டியா 4 குட்டி இப்படி மேல வைக்க வந்து நெருக்கப்பட போகுது. அப்ப ஒரு சின்ன ஒரு நெருக்கல் வரப்போகுது. அப்ப y சமன் f/a இருந்து அந்த நெருக்கலுக்கான ஈய கண்ணு பண்ண எங்களுக்கு அது f/ya இருக்க போகுது. இப்ப முதலாவது ஒரு குட்டி வைக்க ஒரு நெருக்கலும் வரப்போறில்ல. இப்ப ரெண்டாவது ஒரு குட்டியை கொண்டு வைக்கிறோம்டா அப்பைக்கு ரெண்டாவதுல வந்து ஒரு நெருக்கல் இருக்க போகுது. அந்த நெருக்கலை நாங்க ஈவன் வச்சோம்னா அந்த ஈவன் வந்து எங்களுக்கு அப்பைக்கு எக்ஸ்ட்ராவே mg என்ற போஸ்ட் வைக்கிறபடியால mgl/ya இருக்க போகுது. மூன்றாவது கொண்டு வைக்க மூன்றாவது குத்தி வைக்க ஒரு நெருக்கலும் நடக்க போகுது. அதை நாங்க E2 வச்சோம்னா அந்த E2 வந்து எங்களுக்கு இப்ப 2 mg போஸ்ட் மொத்தமா தாக்க போகுது. அப்ப 2mgl/ya இருக்க போகுது. இப்ப கடைசியா 4ஆவதா கொண்டு குத்திய வைக்க அது நெருக்கல் 3ஆவதா இருக்க போகுது. சோ 3ஆவது நெருக்கல் வரைக்கும் வரப்போற நெருக்கலை வந்து நாங்க E3 வச்சோம்னா எங்களுக்கு E3 வந்து 3mg/ya இருக்க போகுது. சோ அப்ப இந்த மொத்தமா வைக்க E1 E2 E3 மூன்று நெருக்கல் நடக்குது. சோ முதலாவது நெருக்கல் வந்து mgl/ya, ரெண்டாவது வந்து 2mgl/ya, மூன்றாவது நெருக்கல் வந்து 3mgl/ya. சோ மொத்த நெருக்கல் வந்து எங்களுக்கு 6mgl/ya இருக்க போகுது. இப்போ ஒண்ணுமே நெருக்கப்படாட்டி 4ஐயும் கொண்டு வச்சோம்னா எங்களுக்கு ஆக்சுவல் உயரம் வந்து 4l இருக்கும். அப்ப நெருக்கப்படுறபடியால 4l இருந்து 6mgl/ya கழிக்கிற மாதிரி இருக்க போகுது. அப்ப இதுல நாங்க கழிச்சு போட இருந்து y எல்லாம் பொதுப்படுத்தோம்னா எங்களுக்கு விட வந்து 4 - 6mgl/ya இருக்க போகுது. இந்த கேள்விக்கு விட 4ஆவதா இருக்க போகுது. நாங்க 40ல கழிக்கிறோம். 2n, m என்னும் திணிவுகளை உடைய இரு குட்டிகள் ஒரு ஏயில் காணப்படுகின்றவாறு ஒரு ஒப்பமான மேற்பரப்பு மீது தொடுகையில் வைக்கப்படல. திணிவு 2m உடைய ஒரு குட்டி மீது வழிக்கிடவிசை f பிரயோகிக்கப்படும் எனில் பின்வரும் முறுக்களில் எது இரு குட்டிகளின் மீது தாக்கும் விசைகளை சரியாக காட்டுகின்றது. இப்ப நாங்க f என்ற போர்ஸ் தாக்கி இப்ப 2m m அந்த ரெண்டையும் சேர்த்து மூண போறோம். ரெண்டுமே சேர்ந்து மூடுறபடியால இப்ப திணிவுக்கான வீதம் வந்து 1க்கு 2 இருக்கபடியால மொத்த விசையில 3ஆ பிரிச்சு 2 வங்கி வரும் 1 வங்கி வரும் எடுக்க போறாரு. மொத்தமா f தாக்குறபடியால இப்ப 3ஆல பிரிச்ச பண்ண f/3. அப்ப 2f/3 வந்து 2m எடுக்க போறார். f/3 தான் மூலமே தாக்க போகுது. இப்ப எங்களுக்கு தனித்தனிய படம் படிக்க என்ன நடக்க போகுது, இதுல 2mg நிறதாக்க போகுது, mg நிறதாக்க போகுது. இப்ப இவருக்கு ஒரு மரதாக்கம் போட்டோம்னா மற்றவருக்கு ஒரு மரதாக்கம் இருக்க போகுது. அப்ப ஒரு ஆண்ட நிற கூட்டவர் 6 மற்றவர்கிட்ட 6 பிட் இருக்க போகுது. ஏன்னா கேள்வியில் எங்களுக்கு அந்த மாதிரி தந்த கொடியால் நாங்க 2mgக்கு 6 வைக்கிற மரதாக்கத்தை அப்ப இவர்கிட்ட mg வடியால இப்ப 6/2 மரதாக்கமா இருக்க போகுது. அது ஓகே. இப்ப நீங்க f தாக்குற வடியால இப்ப 2m வந்து 2f/3 தான் விளையில அடுக்கணும். அதே மாதிரி m க்கு வந்து f/3 விளையில போகணும். f/3 அவரை நோக்கி தாக்கணும். சேம் டைம் நியூட்டன் 3ஆம் விதிப்படி திருப்பி f/3 வர தாக்கணும். அப்ப f/3 2m தாக்கும் போது f - f/3 2f/3 விளையில இவர் எடுத்துக்கொள்றாரு. அப்ப எங்களுக்கு அந்த மாதிரி விட வந்து 2ஆலாம் இருக்கு. இங்க பார்த்தோம்னா f தாக்குது, f/3 திருப்பி இவருக்கு 2mக்கு எதிர் ஆப்போசிட் தாக்குது. என்னன்னா ஸ்மால் m க்கு f/3 தாக்கணும். இப்ப நியூட்டன் 3ஆம் விதிப்படி திருப்பி இவருக்கு f/3 தாக்கும். அப்ப f - f/3 2f/3 இவர் எடுக்கிறார் and f/3 அவர் எடுக்கிறார். அதே மாதிரி இங்க நிறையலும் சரியா கொடுத்து காட்டியிருக்கு. இந்த கேள்விக்கு விட 2ஆவது. நாங்க 48 கழிக்கிறோம். ஒருவில் காணப்படுகின்ற ஒரு செவ்வக கம்பி தடம் ABCD ஆனது தானம் ஒன்றிலிருந்து பிரதேசம் PQRக்குரிய சீரான காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக பூத்தப்பட்டு புலத்திற்கு குறுக்கே ஒரு மாறாவகம் V-உடன் எடுத்துச் செல்லப்படுகிறது. அது தானம் 2 சென்று இறுதியாக அதே வேகத்துடன் தானம் 3 காந்தப்புலத்திலிருந்து வெளியே எடுக்கப்படுகிறது. பின்வரும் கூட்டுகளில் எது உண்மையானது என்று கேட்டிருக்கு. என்ன நடக்க போகுதுன்னா இந்த தடத்தை உள்ள கொண்டு வைக்க வந்து BC வந்து காந்தப்பாய மாற்றத்துக்கு உட்படுறபடியால BCல வந்து ஒரு காந்த மின்னியக்கு சேர்த்து தூண்டப்பட போகுது. சேம் டைம் இது ஃபுல்லா உள்ள வந்ததுக்கு அப்புறம் இங்க AD என்ற தடமும் காந்தப்பாய மாற்றத்துக்கு உட்பட போகுது. அப்ப AD என்ற தடத்திலே மின்னிக்ஸ் தூண்ட போகுது. சேம் டைம் BCல என்ன மாதிரி இருந்ததோ அதே மாதிரி தான் நீங்க இருக்க போகுது. ரெண்டுலயும் தூண்டப்படும் மின்னிக்ஸே பெருமல்ல சமன் இருக்க போகுது. BLB இருக்க போகுது. அண்ட் BCயும் ADயும் வந்து எங்களுக்கு பின்னோட்ட திசையில பார்த்தோம்னா ஆப்போசிட்டா இருக்க மாதிரி இருக்க போகுது. ஆனா ரெண்டுமே ஒரே திசையில A பக்கம் பிளஸ் மாதிரி D பக்கம் மைனஸ் மாதிரி தான் மின்னிக்ஸ் தூண்டப்பட போகுது. ஏன்னா இங்கால 3ஆம் நிலைமை கருதம்னா BC வந்து வெளியில வந்துடுது. இப்ப AD தான் காந்தப்பாய மாற்றத்துக்கு உட்படுறபடியால ADல மட்டும் மின்னிக்ஸ் தூண்டப்பட போகுது. முதலாவதுக்கு வருவோம். என்னன்னா இது உண்மையான ரெண்டு கேட்டிருக்கு. முதலாவது பார்த்தோம்னா தடம் தானம் 1ல செல்லும் போது கம்பி தடத்தின் மீது BC குறுக்கே மாத்திரம் ஒரு மின்னிக்ஸ் தூண்டப்படும். அது சரி. ஏன்னா BC குறுக்கே மட்டும்தான் காந்தப்பாய மாற்றம் உட்படுறபடியால BC குறுக்கே மாத்திரம் மின்னிக்ஸ் தூண்டப்பட போது இங்க ABலயும் DCலயும் ஒரு காந்தப்பாய மாற்றம் ஏற்படுது. அடுத்த ரெண்டாவது பார்த்தோம்னா தானம் 2 செல்லும் போது ADக்கும் BCயும் குறுக்கே மாறா மின்னிக்ஸ் தூண்டப்படும். அதே வேளை ஒன்றுக்கொன்று சமமும் எதிர்மா. இங்க சமனண்டா வேண்டிய பெர்மனன்ட் சொல்லிட்டு எதிரென்னு சொல்றது வேண்டிய திசையை மீன் மேடு. நீங்க பார்த்தோம்னா ADலயும் BC இருந்து பெர்மனன்ட் வந்து சமனா இருக்க போதுன்னா ஒரே நீளம் போற வேகம் உண்டு ஒரே காந்தப்புலம். சோ BLB ரெண்டும் பெர்மனன்ட்ல சமனா இருக்க போது அதே நேரம் ஒன்று ஆப்போசிட்டா எதிர்க்கிற மாதிரி திசை எதிரா இருக்க போகுது. அது சரி. அடுத்த ஸ்டேட்மெண்ட் 3வது தானம் 3ல் ADக்கு குறுக்கே சமாந்தரமாக ஒரு மாறா மின்னியக்கு தூண்டப்படும். 3வது பார்த்தோம்னா இங்க BC வெளியில வந்துட்டு இப்ப இங்க AD மட்டும் தான் காந்தப்பாய மாற்றத்துக்கு உட்பட போகுது. அப்ப ADல மட்டும் தான் மின்னியக்கு தூண்டப்பட போகுது. அப்ப 3வது சரி. அடுத்த 4வது பார்த்தோம்னா தானம் 2 காந்தப்புலத்தின் விளைவாக காந்தத்தடத்தின் மீது உள்ள விளைவு விசை 0. இப்ப 2ல வந்து காந்தத்தடத்தின் மீது தாக்குற விளைவு விசை 0. இப்ப 2 பார்த்தோம்னா விளையில தூண்டப்பட்ட மின்னிசை 0. அதாவது ஒன்றே ADலயும் BCலயும் பெருமள சமனா இருக்கிற எதிரா இருக்கபடியால ஒன்று கூட விளைவு விசை வந்து 0.
அப்ப தடத்துல தூண்டப்பட்ட மின்னிகச விளையிலா 0. அப்ப தடத்துல தாக்கப்படுற விளைவு விசையும் 0 தான் இருக்கும். அப்ப 4 சரி. இப்ப 5வது பார்த்தோம்னா தானம் 1லும் தானம் 3லும் காந்தப்புலத்தின் விளைவாக தடத்தின் மீது உள்ள விளைவின் திசைகள் ஒன்று கொண்டு எதிராக. இப்போ 1லேயும் 3லேயும் வந்து காந்தப்பாய மாற்றம் வந்து ஒரே திசை காந்தப்பாய மாற்றம் நடக்குது. சோ நாங்க காந்தப்பாய மாற்றம் வந்து நாங்க செய்யப்படுற வேலையை எதிர்க்க போகுது. அப்ப நாங்க 1லேயும் 3லேயும் வந்து ஒரே திசையெல்லாம் போய் கொண்டிருக்கோம். அப்ப எங்களை எதிர்க்க போகுதுன்னா 1லேயும் 3லேயும் வந்து எதிர் திசை நாங்க போறதுக்கு ஒப்போசிட் இருக்க போகுது. அப்ப 2லேயும் தாக்குற விசைன்ற திசை வந்து நாங்க போறதுக்கு எதிராக இருக்க போகுது. நாங்க போறது தொடர்ந்து ஒரே திசை வழியால. அப்ப எதிர்க்கிறது வந்து அது ஒரே திசை தான் இருக்க போகுது. அப்ப இங்க இந்த திசைகள் ஒன்று கொண்டு எதிரான சொன்னது பிள்ளையா இருக்க போது. இந்த கேள்விக்கு விட 5வதா இருக்க போகுது. நாங்க இப்ப 40 எங்களுக்கு இருக்கும். சம ஓட்டங்கள் ஐயக்காவும் 3 மெல்லிய நீளமான நேர்கம்பிகள் உருவில் காணப்படுகின்றவாறு தாளின் தளத்துக்கு செங்குத்தாக ஏக்கம பிகம சீனி நிலைத்த தானங்களில் பிடித்து வைக்கப்பட்டுள்ளன. இங்கு OA கமன் 1 மீட்டர், OB சமன் 1 மீட்டர், OC சமன் 2 மீட்டர். வேறு இரு நீளமான மெல்லிய நேர்கம்பிகள் எக்ஸோ இலுங்கம வையிலும் தாளின் தளத்துக்கு செவ்வனாக பிடித்து வைக்கப்பட்டுள்ளன. இங்கு எக்ஸோ சமன் 2 மீட்டரும் வையோ சமன் 2 மீட்டரும் ஆகும். எக்ஸோயிலும் வையிலும் உள்ள கம்பிகள் ஆக்கப்படும் பின்வரும் ஓட்டங்களில் எது புள்ளியில் நேர் ஐ திசையில் உள்ள பருமன் μ0I/2π உடைய ஒரு விளையல் காந்தப்புலத்தை உண்டாக்கும் மட்டும் கேட்டு. இப்ப எங்களுக்கு வந்து நேர் வை திசையில வரணும். இப்ப ஏ பார்த்தோம்னா ஏ வந்து உள்நோக்கி இருக்கிறபடியால இவருக்கு நாங்க விளக்கையை பிடிச்சு பார்த்தோம்னா அவரால் வந்து மர வை திசையில வரப்போகுது. மர வை திசையில வரதான் கேன்சல் பண்ண இங்கால இருக்க எக்ஸ்0 வந்து நேர் வை திசையில ஒரு பருமனை கொடுக்கணும். சோ அப்ப இவர் நேர் வை திசையில இங்க கொடுக்கணும்னா இவர் கையை பிடிச்சு பார்த்து நேர் திசையில வரணும்னா இவர் உள்நோக்கி இருக்கிறார். அப்ப எக்ஸ்0 வந்து எங்களுக்கு எக்ஸ்0 ஓடுற மின்னோட்டம் வந்து உள்நோக்கி இருக்கணும். அப்ப எக்ஸ்0 வந்து ஓடுற மின்னோட்டம் உள்நோக்கி இருந்தா 3 நாளும் இருக்கு. அடுத்தது வைநோட்டு பண்ணா வைநோட்டால வரது வந்து இங்க எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ரெடி மாறி எக்ஸ் மைனஸ் எல்லாம் இருக்க போகுது. இங்க பார்த்தோம்னா பியிலையும் சிலையும் வந்து உள்நோக்கி போறபடியால அவங்க கையை பிடிச்சு பார்த்தோம்னா எங்களுக்கு அது பிளஸ் எக்ஸ் திசையில வருது. சோ பிளஸ் எக்ஸ் திசையில வருது எங்களுக்கு விட வந்து நேர் வை திசையில மட்டும்தான் பெருமன் இருக்கபடியால இங்க வந்து வைநோட்டால வர போற காந்தப்புலம் வந்து எங்களுக்கு மைனஸ் வை திசையில வந்து மைனஸ் எக்ஸ் திசையில வர்ற மாதிரி இருக்கும். சோ அது நாங்க விளக்கையை பிடிச்சு பார்த்தோம்னா எங்களுக்கு உள்நோக்கி வை நோட்ல கரண்ட் ஒன்னா மட்டும்தான் மைனஸ் எக்ஸிஸ்ல வந்து இந்த பிஆலும் சிஆலும் வரதை கேன்சல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. சோ அப்ப எங்களுக்கு வை நோட்ல வந்து உள்நோக்கி இருக்கும். அண்ட் எங்களுக்கு 3 நாள் தான் விடையா இருக்க போகுது. அதுல வந்து வை நோட் உள்நோக்கினா எங்களுக்கு விட வந்து 3ஆதான் இருக்க போகுது. இதுல வந்து நாங்க அந்த பெருமனை சரியா போட்டு பார்த்தோம்னா எங்களுக்கு அது μ0 2π தான் பெறப்போகுது. இந்த நாங்க திசையை வச்சே சொல்றோம் 3ஆதான் விடையண்டு. சோ இந்த கேள்விக்கு விட 3ஆவது. நாங்க 50ஆம் கேள்விக்கு இருக்கோம். திணிவு எம்ஏ உடைய ஒரு துணிக்கை விசை மாறிலிக்கையும் ஈர்க்கப்படாத மில்நோட்டையும் உடைய ஒரு லேசான மீள்தன்மை இலையின் ஒரு நுனியுடன் இணைக்கப்பட்டது. இலையின் மற்றே நுனி உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு நிலைக்குத்தான உராய்வட்ட சுவரில் π/0 நிலைப்படுத்தப்பட்டது. பின்னர் தானம் π/0 துணிக்கை நிலைக்குத்தாக கீழ் நோக்கி V0 எறியப்படுதான். வழித்தடையை புறக்கணிக்க துணிக்கை பாதையில் உள்ள அதன் மிக தாழ்ந்த புள்ளியினூடாக சென்ற பின்னர் ஒரு புள்ளியில் கென்னல ஓய்வுக்கு வரும் மறுபடியும் வரும். இப்புள்ளியின் வையால் ஒரு 2 கேட்டு. இப்ப இதுல வச்சுக்கோ நாங்க V0 வேகத்தோட கீழ் நோக்கி இருக்கிறோம். கீழ் நோக்கி போயிட்டு இப்ப கேள்வி இருக்குன்னா அதிதாழ்ந்த புள்ளினூடாக சென்ற பிறகு கென்னலைக்கு ஓய்வுக்கு வர புள்ளி நின்று. இப்ப கீழ் நோக்கி எறிஞ்சா பிறகு இங்க அதிதாள் புள்ளிக்கு போய் திருப்பி மேல வரைக்கும் இந்த π/0 புள்ளிக்கு வரைக்கும் அது V0 வேகத்தை மேல் நோக்கி கொண்டிருக்க போகுது. சோ V0 மேல் நோக்கி எறியக்கு எங்க போய் ஓய்வடைய போகுதுன்னா இப்ப இந்த V வர்க்கம் சமன் 2a போனோம்னா அங்க அந்த சமன்பாடு யூஸ் பண்ணோம்னா இங்க V0 எறியக்கு இறுதி வேகம் 0 இருக்கபடியால இப்ப h ஹைட் போகுதுன்னா V வர்க்கம் வந்து 2gh இருக்க போகுது. சோ அப்ப h ஹைட் போதுன்னா h ஹைட் என்னன்னு காணலாம்னா h வந்து V வர்க்கத்துக்கு 2g இருக்க போகுது. ஆனா இங்க கேட்டகளி வையால் ஒரு என்னன்னு கேட்டு. அப்ப இந்த π/0 இருந்து h ஹைட் இருக்கபடியால அந்த h தான் எங்களுக்கு வையால் கூட இருக்க போகுது. அப்ப h வந்து எங்களுக்கு v² தெரியும். அப்ப இங்க புள்ளின வையால் ஒரு வந்து எங்களுக்கு v² 2g இருக்க போது எங்களுக்கு விட வந்து 5ஆவதா இருக்க போகுது.